ஆரம்பத்தில் இந்த ஆன்மாக்கள் அது பாட்டுக்கு கிடந்துச்சு. உயிர்னு வச்சுக்கிடுங்களேன், ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அப்படியே கிடந்தது, அசையாமல் கிடந்தது, எந்த உணர்ச்சியும் இல்லாமல் கிடந்தது. கடவுள் பார்த்தார், ஐயோ பாவம், அனுபவிக்க வேண்டிய ஆன்மா அனுபவிக்காம கிடக்குதே. லேசா இந்த மனசுன்னு ஒன்று கொடுத்தார். உடனே இந்த ஆன்மாலாம் அப்படி அப்படி கொஞ்சம் எந்திரிச்சிக்கிச்சு. இந்த மனசு வந்த உடனே, மனசு இதுக்குள்ளே தான் இருந்துச்சு, அவர் லேசா அப்படி ஆட்டி விட்டார். இந்த கடிகாரத்தில் பெண்டுலம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் அப்படி லேசாக ஆட்டி விட்டால் அப்புறம் அது பாட்டுக்கு ஓடும். இந்த ஓடாமல் இருந்ததை லேசாக அப்படி ஆட்டி விட்டார். ஆட்டி விட்ட உடனே மனசு செயல்பட ஆரம்பிச்சது. ஆமாம், ஆன்மாக்களுங்கிறீங்களே, உயிர்களுங்கிறீங்களே, எத்தனை உயிர்கள்? அனந்தம். எத்தனை கோடி தெரியாது, கணக்கே கிடையாது. ஆமாம், எத்தனை வகையான உயிர்கள்? அதுக்கு கணக்கு இருக்கு. 84 லட்சம் குறை சேரும் 84,100,000 யோனி பேதம் கரை சேர படைத்து அவற்றின் உயிர்க்கு உயிராய் ஆங்காங்கே நின்றான். சம்பந்த சுவாமி வாக்கு. 84,100,000 எத்தனை? 84 லட்சம். அதில் மனுஷன் ஒருத்தன். மனுஷன், குரங்கு, நாய், பன்றி, தேளு, பூரா, இப்படி ஒன்னொன்று, இப்படி மொத்தம் எத்தனை சார்? மொத்தம் 84 லட்சம். அதில் இந்த மனுஷன் ஒருத்தன். இத்தனை உயிர்கள், இத்தனை உயிர்களும் அப்படியே கடந்திருக்கு. கடவுள் லேசாக அதை ஆட்டி விட்டுருக்காரு. ஆட்டி விட்ட உடனே என்னாச்சு? இந்த மனசு வேலை பார்க்க ஆரம்பிச்சுது. மனசு வேலை பார்க்க ஆரம்பித்த உடனே சில உயிர்கள் ஆண்டவனை பற்றி கொண்டன, சில உயிர்கள் ஆணவத்தை பற்றி கொண்டன. இந்த உயிருக்கு ஆணவம் இயற்கை. ஆணவம்னா தெரியுமா? அது என்னங்க பெண்ணவம்னு பேர் வைக்காம ஆணவம்னு பேர் வச்சிருக்காங்க? அப்போ இந்த ஆண்களுக்குத்தான் இந்த திமிரு கொஞ்சம் அதிகமாக இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியலை. அதுக்கு பேர் வச்சிருக்கான் பார்த்தீங்களா, ஆணவம். இது ஆன்மாவுக்கு இயல்பு ஆணவம். நான் பேசினேன், நான் பண்ணினேன், நான் சம்பாதிச்சேன், நான் யார் தெரியுமா? நம்மள்கிட்ட இருக்கா இல்லையா? எல்லார்கிட்டையும் இருக்குது. சில பேர்கிட்ட கொஞ்சமாக இருக்குது, சில பேர்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது. குருநாதர்கிட்ட ஒரு சீடன் போனானா படிக்கிறதுக்கு. ராஜா விட்டு பிள்ளை படிக்க வந்திருக்கிறான். குருநாதர் கதவை சாத்திட்டு உள்ளே இருந்திருக்கார். கதவை தட்டினான். யார் அதுன்னார். நான் தான். அவருக்கு ஒன்றும் புரியலை. நான் செத்தப்புறம் வான்ட்டார். இவர் இறந்ததுக்கப்புறம் நான் எதுக்கு போகணும்? தூக்கி போடுறதுக்கா? அவன் நேராக அப்பாட்ட போயிட்டான், மகாராஜாட்ட. நான் போனேன், கதவை தட்டினேன், அவர் யாருன்னார். நான் தானுன்னே. நான் செத்ததுக்கப்புறம் வான்ட்டார். அவர் சொன்னது சரிடா, நீ நான் தானுன்ன. நானுங்கிறதும் பொல்லாது, தானுங்கிறதும் பொல்லாது. இந்த ரெண்டும் சேர்ந்திருக்கு. இந்த நானுங்கிற திமிரு இறந்ததுக்கப்புறம் வான்றிருக்கார். இப்போ போய் கதவை தட்டு. கதவை தட்டினான். குருநாதர் யாருன்னார். தங்கள் அடிமை. கதவை திறந்தாச்சு. இப்போ நானுங்கிற திமிரு போயிடுச்சு. போயிடுச்சா இல்லையா? இந்த பழனிக்கு பாத யாத்திரை போவாங்க, பார்த்துருக்கீங்களா? எங்கள் ஊர் தேவகோட்டைங்க. அங்கிருந்து ஒரு 180 கிலோமீட்டர் ராத்திரியும் பகலையும் நடந்து 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 பழனிக்கு வருவோம். பின்னால் ஒரு 200 கார் வரும். ஆனால் காருக்கு சொந்தக்காரங்க யாரும் காரில் ஏற முடியாது, நடந்து தானே போகணும். விட்டுட்டேன் அப்படின்னா உள்ளவா. நம்ம கோயில்களில் எல்லாம் அந்த பலிபீடம் வைப்பான் தெரியுமா? பலிபீடம் எதுக்கு? ஆட்டையும் கோழியவும் பலி கொடுக்கவா? இல்லை, இந்த ஆணவத்தை பலி கொடுக்கிறது. நான் படித்தவன், நான் பணக்காரன், நான் கோடீஸ்வரன், நான் அதிகாரி, நான் அமைச்சன், அதையெல்லாம் பலி கொடுத்து விட்டு கோயிலுக்குள்ளே போ. நம்ம அதையெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டையும் கோழியவும் வெட்டி விட்டு உள்ளே போயிட்டோம். சரிதானா? இருங்க. இந்த ஆணவம் மனிதனுக்கு இயல்பு. இந்த சில ஆன்மாக்கள் ஆணவத்தை பற்றி கொண்டன. தப்பு. பல ஆன்மாக்கள் ஆணவத்தை பற்றி கொண்டன. சில ஆன்மாக்கள் ஆணவத்தை விட்டுட்டு யாரோ நம்மளை உண்டாக்கி தள்ளி விட்டுருக்கிறானே, அந்த ஆள் யாரா இருக்கும் அப்படின்னு இந்த பக்கம் சிந்திக்க ஆரம்பிச்சன.
இந்த ஆணவத்தை பிடிச்சிக்கிச்சு பாருங்க. கடவுள் பார்த்தார், வாயா மாட்டிக்கிட்டியா. இந்த மனசு கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு கடைசியிலே இந்த ஆணவம் பூரா போகணும். இந்த ஆணவம் பூரா போகிறதுக்கு என்ன செய்யலாம்? இன்னும் ரெண்டை உண்டாக்கி கொடுத்தார். ஒன்று கன்மம், இன்னொன்று மாயை. நான் சொன்னது புரியுதா? உடம்புல அழுக்கு இருந்துச்சு, அழுக்கு போகிறதுக்கு சோப்பு எடுத்து போட்டேன், அழுக்கு போயிடுச்சு. சோப்பையும் கழுவி விட்டுட்டேன். அழுக்கு போகிறதுக்கு தனியாக சோப்பு போட்டேன், அப்போ சோப்பு இருக்கட்டுமே, அப்படியே போய் என்னத்துக்காகும்? அப்போ அழுக்கு போகிறதுக்கு சோப்பை போட்டு சோப்பையும் கழுவி விட்ட மாதிரி ஆணவம் போகிறதுக்கு கன்மம் மாயை ரெண்டை கொடுத்து கடைசி ஆணவம் போகாது, குறையும். குறைஞ்ச உடனே கன்மம் மாயை இந்த ரெண்டையும் கழுவி விடணும், அதுவும் போயிடும். இன்னும் கொஞ்சம் சொல்லட்டுமா? ஒரு குச்சி, அந்த குச்சியை வச்சு அடுப்பில் உள்ள விறகை தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப சுட்டுது கை, தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தேன். விறகு உள்ளே போயிடுச்சா, எந்த குச்சியை வச்சு தள்ளி விட்டனோ அதையும் உள்ளுக்க போட்டுக்கிட்டேன். இதான் சார் ஆணவம், கன்மம், மாயை. இதில் ஆணவம் நமக்கு இயல்பு. ஆணவங்கிற அழுக்கை நீக்குவதற்கு இறைவன் ரெண்டு இதை உங்களுக்கு கொடுத்தான். ஒன்று கன்மம், இன்னொன்று மாயை. இந்த கன்மம் மாயையெல்லாம் உண்டாக்குனது யாரு? இந்த ஆணவத்தை உண்டாக்குனது யாரு? சத்தியமாக கடவுள் இல்லை. கடவுள் உண்டாக்கி இருந்த ஆணவத்தையா உண்டாக்குவார்? அப்போ இதை யாரு உண்டாக்கினா? அங்கதான் திருமூலர் உள்ள நுழைகிறார். சைவ சித்தாந்தத்தில் முதல்ல மிக அற்புதமாக பதி பசு பாசம்னு விளக்கம் கொடுத்தவர் திருமூலர். நம்மளையெல்லாம் கண்டு அவர் இறக்கப்பட்டார். திருமூலர் பிறந்தது எங்கே தெரியுமா? மதுரையில். அவருக்கு சுந்தரநாதர்னு பேர். படித்தார். இந்த படிப்பெல்லாம் அவருக்கு விருப்பம் இல்லை. இதெல்லாம் சந்தை படிப்பு, நம் சொந்த படிப்பல்ல. அப்போ நம்மளை பற்றி படிக்கணும். நீ 1000 படித்து என்னத்துக்காச்சு? நீ யாருன்னு உனக்கு தெரியணும். அதை பற்றி படி. அதை பற்றி படிக்கிறதுக்கு எங்கே போகலாம்? நந்தியம்பெருமான்கிட்ட போ. கைலாசத்திலே நந்தியம்பெருமான். நந்துதல்னா பற்றுக்கோடு அற்று இருத்தது. பற்றில்லாதவனுக்கு நந்தின்னு பேர். சிவபெருமானுக்கு நந்தின்னு பேர். நந்திக்கு நந்தின்னு பேர். நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றோம் என்பது திருமந்திரம். அங்கே போனார். அங்கே போய் படித்தார். கொஞ்ச காலம் ஆச்சு. அது சின்ன பள்ளிக்கூடம். அங்கே எத்தனை பேர் தெரியுமா? 8 பேர். இவரை சேர்த்து 8 மாணவர்கள். ஆசிரியர் யாரு? நந்தியம்பெருமான். யாரு சார் 8 பேர்? இந்த தட்சிணாமூர்த்திக்கு கீழே 4 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க கோயிலில், பார்த்துருக்கீங்களா? தட்சிணாமூர்த்தி இளமையாக இருப்பார். இந்த 4 பேரும் வயசானவங்களாக இருப்பாங்க. வாத்தியார் இளமையாக இருப்பார். கல்லாலின் புடையமர்ந்து நான் மறையார் அங்கமுதல் கத்த கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். அது மாதிரி இந்த 4 பேருக்கு பேர் தெரியுமா? சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். 4 பேரும் நந்தியம்பெருமானுடைய மாணவர்கள். 5வது சிவயோக மாமுனிவர், 6வது பதஞ்சலியார், 7வது வியாக்கரபாதர், 8வது நம்ம சுந்தரநாதர். மதுரையிலிருந்து வந்ததுனால சுந்தரநாதர்னு பேர். இவர் தான் திருமூலராக மாறப்போறார். 8 பேரும் படித்தாங்களாம். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடில் நந்திகள் 4வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்று இவர் என்னோடு எண்மரும் மாமே. என்ன சேர்த்து மொத்தம் 8 பேர். திருமூலர் திருமந்திரத்தில் சொன்ன பாட்டு இதெல்லாம். அங்கேருந்து தான் இந்த கதையை எடுக்கிறேன். 8 பேரும் படித்தாங்களா? கடைசி என்ன ஆகிப்போச்சு? கடவுளை பற்றிய அறிவு வேண்டும், கடவுளோடு தொடர்பு வேண்டும், கடவுளை நேரில் பார்க்க வேண்டும். குருநாதர் சொன்னார், அப்படின்னா தில்லைக்கு போ. சிதம்பரங்கிற பேரு பின்னால வந்தது. தில்லைங்கிற பேரு பழைய பேரு தில்லை. கோயில் பொன்னம்பலம்
இதெல்லாம் பழைய பேர். சித்தம்பரம் அது பின்னால வந்த பேர். சித்தம்பரம்னா அறிவுமயமான ஆகாசம், அது பின்னால வந்த பேர். தில்லைக்கு போ, 8 பேரும் தில்லைக்கு போனாங்க. ஆகாச மார்க்கத்தில் வந்தாங்க. சிதம்பரத்துக்கு போனாங்க. நடராஜாவை பார்த்தாங்க. மகிழ்ச்சியா இருந்துச்சு. இந்த 4 பேரும் தட்சிணாமூர்த்திக்கு கீழே உட்கார்ந்துட்டாங்க. இந்த பதஞ்சலியாரும் வியாக்கரபாதரும் நடராஜாவுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. நடராஜா பார்த்துருக்கீங்கள்ல, ஒரு பக்கம் புலி, ஒரு பக்கம் பாம்பு. பதஞ்சலியார் பாம்பு, வியாக்கரபாதர் புலி. ஒருத்தன் அழகா கேட்டான், ஆமாம் நடராஜா ஏன் ஆடிக்கிட்டே இருக்கிறாரு? இவன் விடை சொன்னா, பாம்பும் புலியும் பக்கத்தில் நின்னா பயந்து ஆடாமல் என்ன செய்வார்? இதெல்லாம் இந்த கவிஞர்களுடைய ஒரு திறமை. அப்படி பாம்பும் புலியும் பக்கத்தில் நிற்குது இல்லை. பாம்பு யாரு? பதஞ்சலி. புலி யாரு? வியாக்கரபாதர். இன்னொருத்தர் பின்னாலே வந்தவர் ரொம்ப அழகா பாடினார், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. என்ன பாடினார் தெரியுமா? அண்ணாமலை செட்டியார் அங்கே ஒரு பல்கலைக்கழகம் வச்சாராம் 1925. அந்த பல்கலைக்கழகம் அந்த மகிழ்ச்சியில நடராஜா ஆடிக்கிட்டே இருக்கிறாராம். தில்லை பதிவுடையான் சிற்றம் வலந்தன்னில் அல்லும் பகலும் நின்று ஆடுவதேன் எல்லை கண் அண்ணாமலை மண் அமைத்த கலைக்கழகம் கண்ணார கண்டு கழித்து. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நடராஜா ஆடிக்கிட்டு இருக்கார். அவர் ஆடலைன்னா நம்ம பேச முடியாது. ஆடிக்கிட்டு இருக்கார். எல்லாரும் வந்து பார்த்தாங்க. பதஞ்சலியும் வியாக்கரபாதரும் அங்கே உட்காந்துட்டாங்க. யாருக்கிட்ட? நடராஜா கிட்ட. இந்த 4 பேர் தட்சிணாமூர்த்திகிட்ட உட்காந்துட்டாங்க. 4 2 6. சிவயோக முனிவர் ஆகாச பாதையில் போயிட்டார். 7. நம்ம சுந்தரநாதர் மிச்சம் பார்த்தார். திரும்பவும் கைலாசம் போகணும். நடராஜா கிட்ட இருந்து விடை பெற்று கொண்டு புறப்பட்டு பூமி வழியா நடந்து வந்தார். ஏன்? வழியில் உள்ள க்ஷேத்திரங்களை எல்லாம் கும்பிடணும், திருத்தலங்களை எல்லாம் கும்பிடணும். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. மூர்த்தி தலம் தீர்த்தம். மூர்த்தினா கடவுள், தலம்னா அந்த ஊர், தீர்த்தம்னா அங்கே உள்ள தண்ணீர், ஆறு, புனல், அது எல்லாம் கும்பிடணும். வந்தாரா? திருவாவடுதுறை கிட்ட வந்தார், கும்பிட்டார். இந்த கோயிலில் கொஞ்சம் இருக்கலாமா? இந்த ஊரில் கொஞ்ச காலம் வசிக்கலாமா? வேண்டாம். சன்னியாசி ஒரே ஊரில் இருக்கப்படாது. இருந்தால் நம்ம ஊருங்கிற பாசம் வந்துடும். அரசாங்க அதிகாரி ஒரே ஊரில் இருக்கப்படாது. இருந்தால் ஊரில் பாதியை வாங்கிடுவேன். அதனால வேண்டாம், 3 வருஷத்துக்கு ஒரு தரம் மாத்து. சன்னியாசி யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. புறப்பட்டு வந்தாரா? வழியில் ஒரு பெரிய காடு. காட்டுக்குள்ளே ஒரு 50-60 பசு. எல்லா பசுவும் கண்ணீர் விடுது. இடையனுக்கு பேரு மூலன்னு பேர். இறந்து கிடக்கிறான். இறந்ததை பார்த்து பசுக்கள் எல்லாம் கண்ணீர் விடுது. இவர் வந்து பார்த்தார், புரிஞ்சு போச்சு. பசுமாட்டுக்கிட்ட போய் என்னமாவது எல்லாரும் சாகிறது இயற்கை தான் அப்படின்னு என்னமாவது சொல்ல முடியுமா? முடியாது. இவன் எழுந்தாலன்றி பசுக்களின் துன்பம் தீராது. பசுக்களின் துன்பத்தை நான் மாற்றுவேன். அப்படியே கூடு விட்டு கூடு பாய்ந்தார். உச்சந்தலை வழியா தன்னுடைய உயிரை கொண்டு போய் அவனுடைய உச்சந்தலை வழியாக அந்த உடம்பில் செலுத்தினார். இவர் உடம்பு விழுந்தது, மூலன் உடம்பு எழுந்தது. பேரு உடம்புக்கா ஆன்மாவுக்கா? யோசிங்க. ஆன்மாவுக்கு பேரே கிடையாது. இந்த பிறவியில் ஆன்மா இந்த சட்டையை போட்டிருக்கு. இந்த சட்டை இல்லை, இந்த சட்டை போட்டிருக்கா இல்லையா? இது இந்த பிறவியில் எந்த பேரு, அடுத்த பிறவியில் எந்த பேரோ யாரோ தெரியல. பகவான் ரமணர்கிட்ட போய் உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம் நாங்களாம். பகவான் ரமணர் சிரிச்சாராம். எந்த பிறவி பிறந்த நாள்? போன பிறவியா, அதுக்கு முந்தின பிறவியா, அதுக்கு முந்தின பிறவியா? எடுத்த பிறவி கணக்கில்லை, எடுத்த ஜனனம் கணக்கெழுத தொலையாது. எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். அது மாதிரி பசுக்களுக்கு பக்கத்தில் போனார், பார்த்தார், உடம்பை மாற்றினார். தன் உடம்பு கீழே விழுந்தது, இடையன் உடம்பு எழுந்தது. பசுக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. எல்லா பசுவும் எல்லா வீட்டுக்கும் போயிடுச்சு. இவர் வீட்டு பசு, கடைசி பசு இவர் வீட்டுக்கு போனது. கண்டுபிடிச்சு விட்டார். பெண்டாட்டி பக்கத்தில் வந்தா, தொடர்றதுக்கு வந்தா, விலகிட்டார். என்னடா காலையில் நம்மளை சுற்றி வந்த மனுஷன் இப்போ விலகி போகிறாரு.
ஆனால் இப்போ முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியுதே. வேதத்தை ஒழுங்கா படித்தவனுக்கும் திருமுறைகளை ஒழுங்கா படித்தவனுக்கும் சித்த யோகத்தில் ஆழ்ந்தவனுக்கும் முகத்தில் கோடி சூரிய பிரகாசம் இயல்பாக உண்டாகும். அப்படியே நிற்கிறார். கோடி சூரிய பிரகாசம். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டானால் வாக்கினிலே ஒளி உண்டாகும். பண்டாட்டி பார்க்கறா, இது நம்மால் இல்லை, அவளுக்கு தெரியும் இல்லை. எப்பவுமே ஆணை விட பெண்ணுக்கு உணர்வு அதிகம், ஆண்களுக்கு அறிவு அதிகம், பெண்களுக்கு உணர்வு அதிகம். அறிவு லேட்டாகத்தான் தெரிஞ்சுக்கும், உணர்வு உடனே தெரிஞ்சுக்கும். எல்லார்கிட்டையும் சொன்னா, இவர் வந்தார், கோயிலுக்கு வந்தார், உட்கார்ந்தார், நிஷ்டையில் உட்கார்ந்தார், அப்படி தியானத்தில் ஆழ்ந்துட்டார். நெற்றிக்கு நேரே புருவத்திடைவெளி உத்துட்டு பார்க்க உணர்வுறும் மந்திரம், இப்படியே தியானத்தில் உட்கார்ந்துட்டார். எல்லாரும் சொன்னாங்க, இனிமே மூலன் நமக்கு உதவ மாட்டான். இனிமேத்தான் உலகத்துக்கே உதவ போறாரு. அந்த ஊரில் என்ன சொன்னா, இனிமே இவன் நமக்கு உதவ மாட்டான். எதுக்கு உதவ மாட்டான்? வீட்டில் இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் வருஷத்துக்கு 2 பிள்ளையை பெற்றுக்கிட்டு ஆண்டொன்று போனால் வாண்டு 2 தோன்றும், அதுக்கு ஒத்துக்க மாட்டான், அதுக்கு உதவ மாட்டான். அப்படித்தானே விட்டுட்டு போயிட்டாங்க. நல்ல வேலைடா சாமி அப்படின்னு இவர் ஓடி வந்து பார்த்தா இவர் உடம்பு எரிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிறது மூலன் உடம்பு. இனிமே என்ன பேரு? திருமூலர். இந்த ஊருக்கு வந்தேன், இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். வந்தார், அரச மரத்தடியில் உட்கார்ந்தார். ஆண்டுக்கு ஒரு பாடல், 3000 ஆண்டுகள் யோக சாதனை. அதில் சைவ சித்தாந்தத்துக்குன்னு ஒரு அற்புதமான பாடலை முதலில் பாடினார். மெய்கண்டாரெல்லாம் பின்னால, நம்ம சந்தானாச்சாரியார்கள் அத்தனை பேரும் பின்னால. திருமூலர் காலத்தால் முற்பட்டவர். ஒரே ஒரு பாட்டு, இந்த மாயை எங்கே இருந்து வந்தது, அதுக்கு அது ஒரு பாட்டு. பதி பசு பாசம், இது ஒரு வகுப்பு மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. வகுப்புன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் அப்பப்போ தூக்கமும் வரும், கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். இது நம்ம சொந்த கதை, ஊர்கதை இல்லை. பேசி சிரிச்சுட்டு போக முடியாது. நம்ம யாரு? தன்னை அறிந்தின்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. இது நம்ம சொந்த கதை. பதி பசு பாசம் எனப்பகர் 3 பதியினை போல் பசுபாசம் அனாதி. பதியினை சென்றணுகா பசுபாசம், பதி அணுகில் பசுபாசம் நில்லாவே. சார் இதுவரைக்கும் புரியிறாப்புல இருந்துச்சு, இப்போ ஒரு மாதிரியா இருக்கு. அது அப்படித்தான் இருக்கும், அவன் சொந்த கதை இல்லை. பதின்னா கடவுள், பசுன்னா நம்மளாம், பாசம்னா கடவுளை தெரியாம மறைக்குது பாருங்க அந்த திரை. இந்த 3 என்னைக்கும் உண்டு. கடவுள் என்றைக்கோ, பசு அன்றைக்கு, பாசமும் அப்போ. இது ஒன்று உண்டாக்கலை. கடவுள் உயிரை உண்டாக்கி இருந்தால் உயிர் ரொம்ப சுத்தமாக இருந்திருக்கும். அப்போ நிச்சயமா கடவுள் நம்மளை உண்டாக்கலை. இப்போ நம்ம கடவுளை உண்டாக்கி இருப்போமோ? நம்ம கடவுளை உண்டாக்கி இருந்தால் கடவுள் நம்மளை விட கெட்டுல போயிருப்பார். அப்ப அதுவும் முடியாது. ஒருவேளை இந்த பாசம் நம்மளை உண்டாக்கிச்சா, பாசத்துக்கு அறிவு கிடையாது, அறிவு கிடையாது. கடவுள் உணர்த்தாமலே உணர்ந்தவர். இந்த ஆன்மா உணர்த்தினால் உணரும். அந்த பாசம் இருக்கே, உணர்த்தினாலும் உணராது. பாசம்னா என்ன சார்? மறைப்பு. சார் புரியிறாப்புல சொல்லுங்க. ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3க்கும் தான் பாசம்னு பேர். இந்த 3 எப்படி? என்னைக்கும் உண்டு. கடவுள் என்றைக்கோ அன்றைக்கே இதுவும் உண்டு. என்று நீ அன்று நான். தாய்மான சுவாமி, என்று நீ அன்று நான். அடுத்த வரி, உன் அடிமை அல்லவோம்பார். இந்த 3 எப்பவும் உண்டு. பதி பசு பாசம் எனப்பகர் 3 பதியினை போல் பசு பாசம் அனாதி. 2வது, பதியினை சென்றணுகா பசு பாசம். இந்த பசு பாசத்தோட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் கடவுள்கிட்ட போக முடியாது. ஒருவேளை கடவுள் வந்துட்டா,
கடவுள் வந்துட்டால் இந்த பாசம் ஓடி போய்விடும். பசு கடவுளோட சேர்ந்து பசுபதி ஆயிடும். இதான் சார் சைவ சித்தாந்தத்துக்கு சுருக்கம். இத்தனை நூல் எழுதி இவ்வளவு காலம் படித்து செய்ய வேண்டியதை 4 வரியில திருமூலர் திருமந்திரத்தில் சொன்னார். நமக்கு அங்கதான் தொடக்கம் உண்டாகுது. பதி பசு பாசம் என பகர் 3 பதியினை போல் பசுபாசம் அனாதி. 2 பதியினை சென்றணுகா பசுபாசம். 3 பதி அணுகில் பசுபாசம் நில்லாவே. பசுவும் பாசமும் சேர்ந்திருக்காது, ஓடி போயிடும். சரி, இந்த 3ல நம்ம இன்னைக்கு மாயையை மட்டும் எடுத்துக்கிறோம். சார் மாயைன்னா என்ன? இது மாயமால இருக்கு, தெரிகிறாப்பில் இருக்கு ஆனா தெரியல, புரிகிறாப்பில் இருக்கு ஆனா புரியல. அதான் மாயை. இப்ப சொல்றேன் கேளுங்க. ஜனகர் கிருஷ்ணாவதாரத்தை அப்பவே எடுத்தோம்ல, இப்ப ராமாவதாரத்தை எடுக்கிறான். ராமருடைய மாமனாருக்கு என்ன பேரு? ஜனகர், ராஜரிஷி. எல்லா சொத்துக்களும் இருந்தும் அதிலே பற்றில்லாமல் வாழ்ந்த பரமஞானி. ஒரு முறை வேத பொருளை ஒரு முனிவர் சொல்ல ஜனகர் ஆத்துல நின்று குளிக்கிற போது கேட்டுக்கிட்டே இருந்தாராம். குளிக்கிற போது கூட வேத பொருளை அவர் சொல்ல ஜனக மகரிஷி, ஜனக மாமன்னர், ராஜரிஷி கேட்டுக்கிட்டே இருந்தாராம். ஒருத்தன் ஓடி வந்தானாம், திரும்பி பார்த்தாராம், மிதில தீ பிடிச்சி எரியுதுன்னானாம். மகரிஷி மிச்சத்தை சொல்லுங்க. என்னுடையதுன்னு நினைச்சா ஓடி இருப்பேன், மிதில என்னுடைய ஊரு அப்படின்னு நினைச்சா ஓடி இருப்பேன். அது கடவுள் கொடுத்தது, கடவுள் எடுத்துக்கிட்டார். நானா கொடுத்தேன்? பணம் செலவழிச்சு நல்லது பண்றமல்ல, அது என் பணம் இல்லை, அது கடவுள் கொடுத்த பணம். அந்த பணத்தை வச்சு நான் இதெல்லாம் செய்யறேன். நான் யாரு? உரிமையாளன் அல்ல, நான் ஒரு காவல்காரன், நான் ஒரு ட்ரஸ்டி, நான் ஒரு போஸ்ட்மேன். போஸ்ட்மேன் புரியுதா? மணியாளர் அனுப்பிச்சவர் கடவுள். நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் பேசுறேன்ல, எல்லாரும் பாராட்டுறாங்கல்ல, சத்தியமா நான் பேசலை. கடவுள் பேச சொன்னா பேசுவேன், நிறுத்தி விட்டார்னா நின்று போச்சு. தூங்கையில் வாங்குகிற மூச்சு கொஞ்சம் சுழி மாறி போனாலும் போச்சு. சரிதானே? கடவுள் தான் மணியாளர் அனுப்பிச்சவர், நான் தான் அதை கொடுக்குற போஸ்ட்மேன். நீங்கள்லாம் வாங்கிக்கிறீங்க, நீங்கள்லாம் என்ன பண்றீங்க? போஸ்ட்மேன் காலில் விழுகுறீங்க. அனுப்பிச்சது யாரு? பகவான். இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ என்னாச்சு? மிதிலை எரிந்திட வேத பொருளை வினவும் ஜனகன் மதி. பாரதியார் பாடுறார், மிதிலை எரிந்திட வேத பொருளை கேட்டானே ஜனகன், அது எங்கள் இந்திய நாட்டு சொத்து அப்படின்னு பாரதியார் பாடுறார். அப்படிப்பட்ட ஜனகர் ஒரு நாள் ராத்திரி தூங்குறார். தூங்குற போது கனவு. கனவு என்ன தெரியுமா? யாரோ ஒருத்தன் வந்தான், வேத்து நாட்டு ராஜா சண்டை போட்டான், மிதிலை அவன் கையில் போயிடுச்சு. ஜனகர் எல்லாத்தையும் விட்டு விட்டு ஓடி போறார். ஒன்றும் கிடையாது கையில். பசிக்குது. ஒரு திருவோடு இருக்கு, எங்கே எடுத்தாரோ தெரியல. கனவு தானே. ஒவ்வொரு வீடாக போறார். ஒரு வீட்டில் ஒரு அம்மா வந்தாங்க, ஏதோ கொஞ்சம் சாதமும் தண்ணியும் கலந்து போட்டாங்க. வாங்கினார். ரொம்ப பசிக்குது, களைப்பாக இருக்கு, காட்டு வழியில் வந்தேன், சாப்பிட போனாரா, ஒரு நாய் ஓடி வந்து தடுத்து நிறுத்தி உடைச்சிட்டு போயிடுச்சு. ஓடும் போச்சு, சாப்பாடும் போச்சு, பசிக்குது, ஒன்றும் வழி இல்லை, எல்லா சொத்துக்களும் போச்சு, மிதில நகரம் போச்சு. முழிச்சு பார்க்கிறார், நல்ல வேலைடா அப்பா, எல்லாம் கனவு, எல்லாம் கனவு. சில சமயம் நமக்கு இப்படி கண்ட கனவு வருமா இல்லையா? என்ன அவருக்கு சொல்றாப்புல வந்துச்சு, நமக்கு சொல்ல முடியாத மாதிரி கனவு வரப்போகுது. அப்படித்தானே? சொல்றாப்புல வந்தா பரவாயில்ல, இருங்க. இங்கே தான் முக்கியம். முழிச்சாரா? பரம ஞானியா? யோசிக்கிறார். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் இதை எழுதுகிறார். யோசிக்கிறார், ஆமா கனவுல நாய் இருந்தது, என் கையில் திருவோடு இருந்தது, நானும் இருந்தேன். இப்போ திருவோடு இல்லை, நாய் இல்லை, நான் மட்டும் இருக்கேன்.
அது உண்மையா இது உண்மையா? எப்படி சந்தேகம் வருது பாருங்க. வெளியில வர்றவனை பூரா பார்க்கிறார், அது உண்மையா இது உண்மையா? எல்லாம் ராஜா நல்லா தானே தூங்க போனாரு, எந்திரிச்சு வார பொழுது என்னமோ கேட்கிறாரே. யாக்ஞவல்கியர்னு ஒரு ஞானியை பற்றி சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பரம ஞானி எதிர்த்தாப்புல வர்றார். ஜனக மகரிஷி அவர்கிட்ட கேட்கிறார், அது உண்மையா இது உண்மையா? சிரிக்கிறார் அவர். எது அன்னைக்கும் இருந்து இன்னைக்கும் இருக்கோ அது உண்மை. எது அப்போ இருந்து இப்போ இல்லையோ, எது இப்போ இருந்து அப்போ இல்லையோ அதெல்லாம் மாயை. புரியலையே. நீ தூங்கினியா? தூங்கினேன். அப்போ கனவுல நாய் வந்துதா? வந்தது. இப்ப நாய் இருக்கா? இல்லை, அது மாயை. கனவுல உன் கையில திருவோடு இருந்ததா? இருந்தது. இப்போ திருவோடு இருக்கா? இல்லை, அது மாயை. இன்னைக்கு இந்த பஞ்சனையில படுத்து கிடக்கிறியே, அது இப்ப இருக்கா? இருக்கு. கனவுல இருந்ததா? இல்லை, இதுவும் மாயை. இதுதான் இன்னைக்கு பேச்சு, இதுவும் மாயை. என்னடா அது? நீ கனவுல இருந்தியா? இருந்தேன். இப்ப இருக்கிறியா? இருக்கிறேன். அது மட்டும்தான் சத்தியம், மற்றதெல்லாம் மாயை. நீ அனுபவிக்கிற சொத்து மாயை. ஏன் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும், நாளைக்கு யார்கிட்டயோ போயிடும். எங்கிட்ட உள்ள காசுங்கிறேன், எங்க அது என்ன 7 தலைமுறைக்கு எங்கிட்டயா இருக்க போகுது? இல்லையே. அப்ப இது மாயை. ஒரு அரசாங்கத்தில் இருக்கிறேன், பதவியில் இருக்கிறேன், பதவி என்னைக்குமா இருக்க போகுது? இல்லை. மந்திரின்னா மந்திரி, எந்திரின்னா எந்திரி, ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாங்க, வேற வழி இல்லை. அப்போ அதுவும் மாயை. என் பேரு புகழ், எனக்கு பொன்னாடை போர்த்துறாங்களே, அது ஒரு நேரம் பொன்னாடை போர்த்துவான், ஒரு நேரம் பண்ணாடைன்னு திட்டிட்டு போயிடுவான். அதுவும் மாயை. சரிதானே? கையில் காசு வச்சிருக்கிறனே, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். செல்வத்தை பற்றி பணவிடு தூதல ஒரு வரி வரும். என்ன தெரியுமா? வட்டிக்கு வட்டி வளரும் திருவாட்டி, பெட்டிக்கு பெட்டி பெயரும் பெருமாட்டி. எலெக்ஷனுக்கு முன்னால அங்கே இருந்த காசு எலெக்ஷனுக்கு அப்புறம் எங்கேயோ வந்துருச்சே. வந்துருச்சா இல்லையா? பெட்டிக்கு பெட்டி பெயரும் பெருமாட்டி, வட்டிக்கு வட்டி வளரும் திருவாட்டி, அதுவும் மாயை. என்ன சார் நீங்க சொல்றத பார்த்தா அத்தனையும் மாயைன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க போல இருக்கு. கடவுள் நிச்சயம், ஆன்மா சத்தியம், மற்றது பூரா தோன்றி மறையும். தோன்றி மறைவதெல்லாம் மாயையின் செயல். ஏன் சார் இந்த மாயையை இந்த கடவுள் கொண்டாந்து நம்மள்கிட்ட மாட்டி விட்டாரு? மாயையை கடவுள் உண்டாக்கலை, ஆனால் நம்மள்கிட்ட கொண்டாந்து சேர்த்தது அவர் தான். ஏன் சார் இதை உண்டாக்கினாரு? சந்தேகம் வருதா? இருங்க, இன்னொரு கதைக்கு போவோம். கந்த புராணம்னு ஒன்று உண்டு, அது நம்ம சொந்த புராணம். வாரியார் சாமி தான் அதுக்கு விளக்கம் கொடுத்தவர். கந்த புராணத்தில் மாயைன்னு ஒரு பொண்ணு, அவ பேர் என்ன? மாயை. சுக்கராச்சாரியார் அசுரர்களுடைய குரு. அசுர ராஜாவுக்கு பிறந்த பொண்ணு மாயை. சுக்கராச்சாரியார் இந்த மாயைங்கிற பொண்ணை கூப்பிட்டார். இந்த பாரு, தேவர்கள் எல்லாம் ரொம்ப வலிமையோடு இருக்கிறாங்க, அசுரர்கள் வலிமை குன்றி இருக்கிறார்கள். நீ பார்த்து குழந்தைகளை உண்டாக்கி அசுர வம்சத்தை நிலைநாட்ட வேண்டும். இந்த பொண்ணு நான் என்ன செய்யணும்? காசிவர்னு ஒரு முனிவர் இருக்கார், அவரை போய் மயக்கு. ஐயோ, இந்த மாயை முனிவர்களையே மயக்குகிறது. நம்மெல்லாம் சர்வசாதாரணம். காசிவரை போய் மயக்கு. இந்த மாயைங்கிற பொண்ணு அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு அவர் தவம் பண்ற பொழுது கலீர் 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 காலினில் சிலம்பு கொஞ்ச, கைவளை குலுங்க, முத்து மாலைகள் அசைய. அந்த காலத்து பாட்டு. அப்படி பளிச்சுன்னு கேட்டுதா, முழிச்சாரா, மின்னல் மாதிரி ஒரு பொண்ணு மறைஞ்சிருச்சு. என்னடா இது, இப்பத்தான் பார்த்தேன் காணா. தவத்தில் கண்ணை மூடுறார், உள்ளுக்கு அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுது. பின்ன என்ன பண்றது? மனசு பொல்லாது. எதை நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை நினைக்கும்.
ஒன்றும் புரியலை. ஐயோ அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்துச்சே, விட்டுட்டோமே, திடீர்னு கண்ணை முழிச்சம் காணாம போயிடுச்சே. திரும்பவும் கலீர் கலீர் முழிச்சார். அந்த பொண்ணு தெரிஞ்சது, ஒரு பார்வை பார்த்தது, ஒரு நிமிஷம் நின்னது, மறைஞ்சிருச்சு. அட அப்போது உண்மையான பொண்ணு, எப்படியாவது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். சிவபெருமான அம்போன்னு விட்டுட்டார். வேற என்னங்க பண்றது, விட்டாச்சு, அவ்வளவுதான். அவ பின்னாலே போயிட்டார். அவ வேணும்னே போக்கு காட்டார். எது விலகி போகுதோ அதை அடையணுங்கிற நினைப்பு இந்த மனசுக்கு அதிகமாக இருக்கும். அப்படியே போனார். அவ இதாண்டா சமயம், இந்த ஆள் நம்மள்கிட்ட மாட்டிக்கிட்டான். மாயை எவ்வளவு வேலை பார்க்குதுன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அவ்வளவு பெரிய ஞானி. தேவர்களுக்கும் அவர்தான் அப்பா, அசுரர்களுக்கும் அவர்தான் அப்பா. காசிவர்கிட்ட இருந்துதான் எல்லாம். அப்ப என்ன புரியுது, மனுஷனுடைய மனசுல தான் நல்லதும் வருது கெட்டதும் வருது. நல்லதுக்கு தேவர்னு பேரு, கெட்டதுக்கு அசுரன்னு பேரு. எல்லாம் இங்கேதான் வருது. மயக்கிட்டா. இவர் பின்னாலே போயிட்டார். வந்தா என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. பண்ணிக்கிறேன், நான் சொன்னபடி கேட்கணும். கல்யாணம் பண்ணிக்கிறவன் எல்லாம் அப்படித்தான் செய்கிறான். நான் மட்டும் என்ன விதி விலக்கா? சரி, சொன்னபடி செய்யணும். மனித உருவத்தில் 2 பேரும் சேர்ந்தார்கள். முதல் ஜாமம் பெரிய ஒரு வீராதி வீரன் சூரன் பிறந்தான். அடுத்த ஜாமம் இது உடம்புல உள்ள வேர்வையில லட்சக்கணக்கான அசுரர்கள் பிறந்தார்கள். அடுத்தாப்புல அடுத்த ஜாமம் 2 பேரும் சிங்க முகத்தோடு சிங்க வடிவோடு கூடினார்கள். சிங்கமுகாசுரன் 1000 தலை 2000 கையி பிறந்தான். அதுக்கடுத்த ஜாமம் யானை வடிவம் கூடினார்கள். தாரகாசுரன் யானத்தலையோட பிறந்தான். விடிகிற நேரம் கூடினார்கள். ஆட்டுத்தலை அஜமுகி பிறந்தாள். வந்தா இவர் பக்கத்தில் நின்னா, உங்களால இத்தனை பேர் பிறந்திருக்கிறார்கள், இவங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுங்கோ. காசிவர் உபதேசம் பண்ணினார். என்ன உபதேசம் தெரியுமா? உலகத்திலே சிவபெருமான் தான் முக்கியம், மற்றதெல்லாம் போயிரும். வாழ்க்கைக்கு நோக்கம் கடவுளை அடைவது. ஒழுங்கா சொன்னார். ஏதோ திருவள்ளுவர் பேசின மாதிரி. திருவள்ளுவர் சொல்றார்ல, கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின் தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தெளிவா பேசிவிட்டார். மனக்கவலை மாறணும்னா தனக்கு ஓமை இல்லாத கடவுளை போய் கும்பிடு. திருக்குறளை ஒழுங்கா படிச்சவன் கடவுள் இல்லைன்னு சத்தியமா சொல்ல மாட்டான். நினைப்புல வச்சுக்கிடுங்க. அம்மா 10 பாட்டையும் தள்ளிடுவோமா? இப்படியே எனக்கு வேண்டாத பாட்டுன்னு ஒருத்தனும் திருக்குறளை தள்ள ஆரம்பிச்சா கடைசியில திருக்குறள்ல 2 அட்டை தான் மிஞ்சும், வேற ஒன்றும் மிஞ்சாது. தெளிவா இருங்க. முடிஞ்சுதா? இவர் அப்படி உபதேசம் பண்ணார். பொருள் சம்பாதிக்கணும். மாயை நிமிந்து உட்கார்ந்தான். பரவாயில்லையே, சாமியார் நம்ம வழியில் வந்துட்டார். நிறைய பொருள் சம்பாதிக்கணும். அடுத்தாப்புல ஒன்று சொன்னார். இவளுக்கு முகம் சுழிச்சிருச்சு. அருளோடும் அன்போடும் சம்பாதிக்கணும். அது எப்படிங்க? திருவள்ளுவர் அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். அருள்னா என்ன, அன்புன்னா என்ன? பொண்டாட்டி மேலே, பிள்ளை மேலே, அப்பா அம்மா மேலே, சொந்தக்காரங்க மேலே பண்ணக்கூடிய அந்த பாசம் நட்பு, அதுக்கு பேர் அன்புன்னு பேர். அது விரிஞ்சி 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 உலகத்திலே உள்ள எல்லா உயிர்கள் மேலும் நமக்கு பாசம் வருமானால், வள்ளற் பெருமான் பாடுவார்ல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசிகராதயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன். அதுக்கு பேரு அருள்னு பேர். அன்பின் முதிர்ச்சிக்கு அருள்னு பேர். அறிவின் முதிர்ச்சிக்கு ஞானம்னு பேர். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். இதெல்லாம் திருக்குறள். அருளோடும் அன்போடும் பணத்தை சம்பாதிக்கணும். தப்பான பாதைகளை சம்பாதிக்கப்படாது. செய்க பொருளை. திருவள்ளுவர் எல்லாம் சொன்னாரா? இந்த பிள்ளைகள் எல்லாம் கேட்டுதா? முக்கியமா 3 பிள்ளை கேட்டுது. சூரன், சிங்கன், தாருகன் கேட்டாங்க. அம்மா பார்த்தா இந்த ஆளு சரியில்லை, கூட்டிக்கிட்டு போனான். அந்த பாரு
அதையெல்லாம் அதோடு விட்டுரு. இப்போ நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன். உலகத்தில் பணம்தான் முக்கியம். ஈசனும் ஈசனார் பூசையும் தேசத்தில் காசுக்கு பின்னாலே. கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்றுண்டாயின் எல்லோரும் சென்றங்கு எதிர்கொள்வர். படிக்காத முட்டா பயலாக இருந்தால் கூட காசு சேர்ந்துருச்சுன்னா எல்லாரும் அவர் காலில் போய் விழுவான். இல்லானை இல்லாலும் வேண்டாள், மற்ற ஈன்றெடுத்த தாய் வேண்டாள், செல்லாது அவன் வாயிற் சொல். அதனால நீ சிவபெருமானை நோக்கி தவம் செய்து உலகத்தையெல்லாம் ஆளக்கூடிய அளவுக்கு செல்வத்தையும் செல்வாக்கையும் அதிகாரத்தையும் சம்பாதித்துக்கொள். இப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களெல்லாம் மாயையின் மறுவடிவங்கள். எழுதி வச்சுங்க. எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கணும். இந்த பிள்ளைகளுக்கு அது புரியுமா இது புரியுமா என்னமோ தெரியலை. இந்த அப்பா சொல்றதை விட அம்மா சொல்றது சீக்கிரமா பிடிக்கும். 3 பேரும் காசி வர கையை கழுவிவிட்டு இமயமலைச்சாரல்ல போய் மானசரோவருக்கு பக்கத்தில் ராட்சஸ் தள் அதில் உட்கார்ந்து அப்படியே தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சூரன் சிங்கன் தாருகன். சூரன் என்பது ஆணவம், சிங்கமுகன் என்பது கன்மம், தாருகாசுரன் என்பது மாயை. கந்த புராணம் பூரா நம்ம சொந்த புராணம், மறக்காதீங்க. உள்ள ஆணவம் இருக்குல்ல. கன்மம்னா என்ன நாளைக்கு பார்ப்போம். நல்லது கெட்டது பண்றோம்ல, அதுக்கு பேரு கன்மம், கர்மா, கன்மம். மாயை அதை பற்றி இன்னும் கூட சொல்ல போறேன், அப்புறம் சொல்றேன். இந்த 3 யார் யாரு? சூரன் சிங்கன் தாருகன். தவம் பண்ணனா சிவபெருமான் காட்சி கொடுக்கவே இல்லை. சூரன் என்ன பண்ணனா நெருப்பை வளர்த்தான். அப்படி தன்னுடைய கையை வெட்டி போட்டான், வளர்ந்தது. இந்த கையை வெட்டி போட்டான், அதுவும் வளர்ந்தது. கடவுளுக்கு எதை கொடுக்கிறாயோ அது உனக்கு வளரும். நான் சொன்னது புரியுதா? பாஞ்சாலி இவ்வளவு உண்டு சேலையை கிழிச்சு கொடுத்தா கிருஷ்ணனுக்கு. 5 பேரும் குளிச்சுட்டு வந்தாங்க. கிருஷ்ண பரமாத்மாவும் போய் குளிச்சார். யமுனை, டெல்லி குளிச்சாங்க. குளிச்சுட்டு ஒருத்தலா கரையேறிட்டாங்க. இந்த கிருஷ்ண மட்டும் தண்ணிக்குள்ள நிற்கிறான், இடுப்பாளம் தண்ணி. பாஞ்சாலி போனா, அண்ணா பசிக்குதுன்னியே சாப்பிடவா? கிருஷ்ணன் சாப்பிட வரல. ஒரு பார்வை பார்த்தான், தலையை குனிஞ்சுக்கிட்டான், கண்டுபிடிச்சுக்கிட்டான். அதான் அறிவாளி பொண்ணு, கண்டுபிடிச்சுக்கிட்டான். தோளில் பட்டு புடவை சரட்டுன்னு கிழிச்சான், இவ்வளவு நீளம். தூக்கி வீசினான். அதை கோவணமாக கட்டிக்கிட்டு பெருமான் மேலே வந்துட்டார். ஏன்? அவர் கட்டி இருந்த டர்க்கி டவல் யமுனை வெள்ளத்தில் போயிடுச்சு. தலையை குனிஞ்ச உடனே மான பிரச்சனைன்னு அறிவாளி பொண்ணு கண்டுபிடிச்சு விட்டான். உடனே இவ்வளவு உண்டு பட்டு புடவை கிழிச்சு கொடுத்தான், கட்டிக்கிட்டான், மேலே வந்தான், சிரிச்சான். கிருஷ்ணன் மறக்க மாட்டான். புரியுதா? இதை ஒரு ஊரில் சொன்னேன். ஒரு அன்பர் என் பின்னாலே வந்துட்டார். சார், நீங்கள் பேசினதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, இது மட்டும் எனக்கு பிடிபடலை. ஏன் யான்னு கேட்டேன். தன்னுடைய டர்க்கி டவலை காப்பாற்ற முடியாத கிருஷ்ணனா நம்மளையெல்லாம் காப்பாற்ற போகிறேன் கேட்பாரா இல்லையா? எங்க உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ஏன் வேணுமுன்னே போக விட்டான். இவள்கிட்ட வாங்கணும். உங்கள்கிட்ட நல்ல காரியத்துக்கு கடவுள் ஒரு பணத்தை வாங்குவாரே, ஆனால் உங்களுக்கு அது மாதிரி 1000 பங்கு கொடுக்க அவர் தீர்மானித்து விட்டார் என்று பொருள். எழுதி வச்சுங்க, இதெல்லாம் சத்தியம். 15 வருஷம் ஆச்சு. தர்மராஜா சூதுல உட்கார்ந்துட்டார். மாயச்சூதுனுக்கே ஐயன் மனமிணங்கி விட்டான். பாரதி கண்ணீர் விட்டு பாடுறான். ஆடிழந்து விட்டான் தருமன், மாடிழந்து விட்டான் தருமன், மந்தை மந்தையாக எல்லாம் போச்சு. கடைசி நாடு இருக்குன்னா அவன் நாட்டையும் வச்சு இழந்துட்டான். எல்லாம் சூதுல போச்சு. கடைசி உன் தம்பி மாற வையி. சகாதேவன், நகுலன், அர்ஜுனன், பீமன் தன்னையே வச்சான். எல்லாம் தோத்தாச்சு.
சகுனி சொன்னா, உனக்கு ராசி உன் பொண்டாட்டி, அவளை வச்சு ஆடுன்னா. பீமனுக்கு கொந்தளிச்சிருச்சு. சூதர் மனைகளிலே அன்னே தொண்டு மகளிருண்டு, சூதில் பணயம் என்றே ஆங்கொரு தொண்டச்சி போவதில்லை. சூதாடுற பயலுக கூட பொண்டாட்டியை வச்சு சூதாடினதில்லையா? நீ என்ன தர்மராஜா? ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் செய்யலாமா? கொந்தளிக்கிறான். தம்பி, இது பொறுப்பதில்லை, எரிதழல் கொண்டு வா. பின்னால சொல்ல போறான். என்ன போடணும்? 2 போடணும். சகுனி எடுத்தான், 2 போட்டான். பாஞ்சாலியவன் தோத்தாச்சு, போச்சு. பீமன் அப்பத்தான் சத்தம் போட்டான். துருபதன் மகளை திட்ட துயினன் உடன்பிறப்பை இரு பகடை என்றாய், அண்ணே இவர் கடிமை என்றாய், இது பொறுப்பதில்லை. தம்பி, எரிதழல் கொண்டு வா. கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவான். 2 போடுன்னா 2 போட்டாச்சு. பாஞ்சாலியை இழந்துட்டான், அண்ணன் கையை எரிக்கணும், நெருப்பு கொண்டா பீமன். அர்ஜுனன் நிமிர்ந்த, அண்ணா பொறு, தருமத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தருமம் மறுபடி வெல்லும். அதை காட்டுறதுக்குத்தான் இது முக்கியமான காட்சி. பாஞ்சாலியை இழுத்துக்கிட்டு வா. துச்சாதனம் புறப்பட்டான். துச்சாதனை எப்படி தெரியுமா? துச்சாதனன் யாருன்னு தெரியுமா? துரியோதனனுக்கு தம்பி. இவன் எப்படிங்கிறத பாரதி ஒரு வரியில சொன்னான். துச்சாதனன் எப்படி தெரியுமா? இவன் தீமையில் அண்ணனை வென்றவன். துரியோதனனுக்கு மேல இந்த பாவி பய தீமையில் அண்ணனை வென்றவன். போனான், அவ ஒத்த சேலையோட நிற்கிறான். வீட்டுக்கு விளக்கு. அப்படியே தலைமுடியை பிடிச்சி இழுத்தான் தான். இத்தனை பேர் இருக்கிறாங்க. பீஷ்மர் வாயத் திறக்க முடியலே, துரோணர் வாயத் திறக்க முடியலே, கிருபர், கிருபாச்சாரியார், கிருதவர்மா, அஸ்வத்தாமா எல்லாம் பேசாம இருக்க. கர்ணன் சொன்னான், எல்லாரும் அடிமைகள், 5 பேரும் அடிமை, மேல் துணியை தூக்கி கீழே போடுன்னா. மேல் துண்டை போட்டாச்சு. இவளும் அடிமை, இவள் சேலையை உரி. துச்சாதனம் போய் சேலையை உரிய போறான். அவன் என்னத்தை பண்ணுவான்? இவனுக்கு 1000 யானை பலம், இந்த துச்சாதனனுக்கு. அவளுக்கு அப்படி இல்லை, கையை பிடிச்சிட்டான். உலகத்தை மறந்தாள். அவன் இழுக்கிறான், முடியல, கையை மேல தூக்கிட்டான். வையகம் காத்திடுவாய் கண்ணா மணிவண்ணா எந்தன் மனச்சுடரே, ஐயனின் பதமலரே சரண் அரி 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 என்றாள். ஹரி ஹரி ஹரி, வேற ஒன்றும் சொல்லலை. வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதத்தில் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஏன் தெரியுமில்ல? கோவிந்தன் தான் நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டு மாட்டுக்காரனாக இருந்து நம்ம கொடுத்ததை சாப்பிட்டான். 10 அவதாரத்தில் முத்தான அவதாரம் கிருஷ்ணாவதாரம். ஏன்? எளிமை, சௌலப்பியம். நம்ம வீட்டில் வந்து நம்ம குடும்பத்தில் ஒரு மாட்டை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தானே, அதனால சேலை இழுத்த உடனே பெருமான் என்ன பண்றார்? கண்ணபிரான் அருளால் தம்பி கலற்றிட கலற்றிட துணி புதிதாய் வண்ண பொற்சேலைகளாம் அவை வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்தனவே, எண்ணத்தில் அடங்காவே அவை எத்தனை எத்தனை நிறத்தனவோ. அப்படி தங்க ஜருக வெள்ளி ஜருக புடவை வந்துகிட்டே இருக்கு. வேடிக்கை என்ன தெரியுமா? ஜாக்கெட் பிட்டோட வருது எல்லா புடவையும். இவன் ஓஞ்சு போனா, கீழே விழுந்தான். நிறுத்துங்க, இவ்வளவுண்டு துணியை கிழிச்சு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கோவணம் கட்டுற அளவுக்கு கொடுத்தாலே, இன்னைக்கு கிருஷ்ணன் இவளுக்கு எவ்வளவு துணி கொடுத்தான்? வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்தனவேன்னார் பாரதியார் 3 முறை. இவ்வளவு வந்துதா இல்லையா? எதுக்கு இவ்வளவு கதையும் சொன்னேன் தெரியுமா? சூரன் ஒரு கையை வெட்டி உள்ள போட்டான். நீங்க இந்த கதைக்கு வந்த உடனே அந்த கதையை மறந்துடப்படாது. சூரன் என்ன பண்ணனா, இந்த கையை வெட்டி உள்ள போட்டான், வளர்ந்தது. அந்த கையை வெட்டி உள்ள போட்டான், வளர்ந்தது. என்னோட தலையை வெட்டி போட்டான், வளர்ந்தது. கடவுளுக்கு கொடுத்தது வளரும். கடவுளிடத்திலே கலை நிலையாகிறது, மற்ற இடங்களில் கலை விலையாகிறது. வளர்ந்து அவனே பாஞ்சிட்டான் நெருப்பு கொள்ள.
அப்பத்தான் சிவபெருமான் காட்சி கொடுத்தார், வரமெல்லாம் கொடுத்தார். அழியாத உடம்பு, வஜ்ர யாக்கை, தேர் எல்லாம் கொடுத்தார். எத்தனையோ அவன் 1000 வெள்ளம் சேனை, 1008 அண்டங்களையும் 108 யுகம் ஆளக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஆட்சி அதிகாரம். ஆணவன் அப்படி திமிரோட நிற்கும். புரியுதா? ஆணவங்கிறது சூரன், கண்மம்ங்கிறது சிங்கமுகாசுரன், தாருகனுங்கிறது மாயை, மாயை தாருகன். இப்போ சிவபெருமானுடைய அருளாலே முருகன் அவதாரம் பண்ணார்ல, முதல்ல எந்த அரக்கனை அவர் அழித்தார்? ஆணவமா, கண்மமா, மாயையா? முதல்ல மாயை. நல்லா கேட்டுங்க, இந்த மாயை தான் முதல்ல நம்மளை விட்டு போகும். மாயைனா என்ன? நிலையில்லாதவற்றை நிலை என்று எண்ணக்கூடியது மாயை. நான் அப்பவே சொன்னேன், இந்த பணங்காசு அதில் 2 அநியாயம். ஒன்று, இந்த பணங்காசெல்லாம் என்னைக்கு நிற்கும்னு நினைக்கிறான் பாருங்க, அது முதல் தப்பு. இதெல்லாம் என்னோடதுன்னு நினைக்கிறான் பாருங்க, அது 2வது தப்பு. உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? இந்த முருகப்பெருமான் அவதாரம் பண்ணார். அவதாரம் பண்ணி முதல்ல தாருகாசுரனை வதம் பண்ணினார். அப்போ மாயை அழிந்தது. அப்புறம் சிங்கமுகாசுரனை வதம் பண்ணினார். அப்போ கண்மம் அழிந்தது. இந்த சூரனை வதம் பண்ணினாரா? வதம் பண்ணலையா? பண்ணல. வேலாயுதத்தை எரிஞ்சார். சூரன் என்ன ஆனா? மயிலும் சேவலுமா மாறி போயிட்டான். உங்களுக்கெல்லாம் சந்தேகம் வருதா? வரலையா? நான் இறந்து போனா இன்னும் ஒரு உடம்புக்குள்ள தானே சார் என்னுடைய ஆன்மா போக முடியும். ஒரு சூரன் இறந்த போது அவனுடைய ஆன்மா எப்படி சேவலும் மயிலும் 2 உடம்புக்குள்ள போனுச்சு? திருப்பாதிரி புலியூர் கடலூர் ஞானியார் சுவாமிகள்னு பெரிய மகான், எப்பவும் பல்லக்கிலே போனவர். அவர் இதுக்கு விளக்கம் கொடுத்தார். சூரன் உடம்புக்குள்ள சூரன் பதுமன்னு 2 பேர் இருந்தாங்களாம். சூரன் பதுமன். இப்ப அந்த 2 பேர்ல சூரன் மயிலாக மாறினான், பதுமன் சேவலாக மாறினான். என்ன சார், ஒரு உடம்புக்குள்ளே 2 ஆன்மா எப்படி இருக்கும்? சில சமயம் பேய் பிடிச்சதுன்னா அந்த ஆன்மா இதுக்குள்ள உட்காரும், என்னுடைய ஆன்மாவை அது கட்டுப்படுத்தும். அப்போ எனக்கு பேய் பிடிச்சா, அதெல்லாம் பிடிக்காது, எனக்கு பேய் பிடிச்சா உள்ள என்னுடைய ஆன்மா அந்த பேயினுடைய ஆன்மா 2ம் இருக்கும். அதை எப்படி சார் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது? எனக்கு தெலுங்கு தெரியாது, அந்த பேய் தெலுங்கு பேய் தெலுங்கு பேசும். அதாங்க அந்த பேய் ஒரு 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 ஹிந்தி பேசுகிற பேயா இருந்ததுன்னா ஹிந்தி பேசும். அதுதான் அதுக்கு அடையாளம். அப்போ 2 இது உள்ளே இருக்கும். இது பூரா தத்துவமுங்க. இப்போ சொல்கிறேன், ஆணவம்னு ஒன்று சொன்னல, ஆணவத்துக்கு 2 கூறு. நான் சம்பாதிச்சேன், நான் என்னுடைய வீடு, நான் எனது, அகப்பற்று புறப்பற்று. அகப்பற்று என்ன? நான் தான் பெரிய ஆளு. புறப்பற்று என்ன? என்னுடைய வீடு, என்னுடைய காரு, என்னுடைய தேர். இந்த 2 ஆணவத்துக்கு. அதனால தான் ஆணவ சூரன் அகப்பற்று புறப்பற்று 2 அப்படி மாறி போய் சேவலும் மயிலும் ஆனான். அப்போ இந்த கந்த புராணம் பூரா நம்ம சொந்த புராணம். இதில் கடைசியாக வந்தது மாயை. இப்போ இந்த மாயையை பற்றி சில அனுபவங்கள், இதான் முக்கியம். சுவாமி சிவானந்தா ரிஷிகேசத்திலே வாழ்ந்த பரம ஞானி. அவர் எழுதுகிறார், புலன் இன்பம் தரக்கூடிய பொருட்களை விரும்பாமல் இருப்பது வைராக்கியம். இந்த புலனுக்கு இன்பம் கொடுக்கிறத விரும்பாமல் இருப்பது வைராக்கியம். இந்த பொருள்கள் எல்லாம் அழியக்கூடியவை. இந்த சிற்றின்பம் மிகச்சிறிய நேரமே நீடிக்கும். உண்மையில் இது இன்பம் அல்ல, மாயை. இது சுவாமி சிவானந்தா. சிற்றின்பத்தை அனுபவிக்கிறோம் எல்லாம் தான். வடை சாப்பிட்டா நல்லா இருக்கு, அதுவும் சிற்றின்பம் தான். கச்சேரி கேட்டால் நல்லா இருக்கு, அதுவும் சிற்றின்பம் தான்.
இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிற்காது. அப்போ இதெல்லாம் என்ன? மாயை. என்ன ஒருத்தர் பாராட்டுறார், அது உண்மையா மாயையா? என்னம்மா மாயை? புரிகிறாப்பல சொல்லவா? சுவாமி சிவானந்தா அங்கே ரிஷிகேசில் உட்கார்ந்துருப்பாராம். பல பேர் பேசுவாங்களாம், அவரை பாராட்டி பேசுவாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாராம். தலையை குனிஞ்சுக்கிட்டே கேட்பாராம். 1 மணி நேரத்துக்கு எல்லாரும் பாராட்டுவாங்க. ஒரு ஆள் இப்படி கூட பாராட்டினார். சுவாமி சிவானந்தா எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடு கொடு கொடுன்னு சொன்னவர். பணம் இருக்கவன் பணத்தை கொடு, அறிவு இருக்கவன் அறிவை கொடு, உழைப்பு உடல் நல்லா இருக்கவன் உழைப்பை கொடு, கொடுக்காம போட்டுட்டு போகாதே, கொடுத்து விடு, கிவ் கிவ்னா கொடு. அவர் சொன்னார், இனிமே இவர் சிவானந்தா அல்ல, கிவ்வானந்தா. கிவ்னா கொடு. அந்த அளவுக்கு பாராட்டி விட்டாங்க. சாமி கேட்டுக்கிட்டே உட்கார்ந்திருந்தார். முடிஞ்சது. உள்ளே போனார், அறைக்குள்ளே போனார், கதவை சாத்தி விட்டார். உள்ளுக்க மடையல் மடையல்னு சத்தம் கேட்குது. எல்லாம் பயந்து போனாங்க. உள்ள சாமி ஒருத்தர் தானே போனார், என்னடா ஆச்சு? கதவை திறந்தா காலில் போட்டிருக்க செருப்பை எடுத்து தலையில் அடிச்சுக்கிட்டே இருக்கார். என்ன சாமின்னு நாங்கள் பாராட்டுற பொழுது இந்த மனசு சந்தோஷப்படவும் கூடாது. செருப்பால் அடிக்கிற போது இந்த மனசு கஷ்டப்படவும் கூடாது. அது பாத பூஜை, இது பாதுகை பூஜை. எப்படிங்க நம்மளால முடியுமா? மாயை இருக்கிறதுனால பாத பூஜை பண்ணனா பாராட்டுறோம், பாதுகை பூஜை பண்ணனா கோபிக்கிறோம். 2 ஒன்றுன்னு எப்போ நினப்பு வந்துருச்சோ அப்போ மாயை நம்மளை விட்டு கலண்டு போயிடுச்சு. காஞ்சி பரமாச்சாரியார் கணக்காயிருந்தார். 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான். சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கணக்காயிரு. சென்னையிலே உள்ள அந்த புத்தகத்தை எடுத்து பாருங்க, தெய்வத்தின் குரல். கணக்காயிரு. அது என்ன கணக்காய் இருக்கிறது? பணத்தில் கணக்காயிரு, அது மட்டும் இல்லை. செலவழிக்கிறதுல கணக்காயிரு, அது மட்டும் இல்லை. நினைக்கிறதுல கூட கணக்காயிரு. கண்டதை நினைக்காதே. கண்டதை நினைச்சா ராத்திரிக்கு தூக்கம் வராது. படுக்கை அறைக்குள்ள போற பொழுது செருப்பை வெளியில கலட்டி போட்டுட்டு போற மாதிரி நினைப்புகளையும் கலட்டி போட்டுட்டு போனாதான் தூக்கம் வரும். இல்லைன்னா நினப்பு சுத்திக்கிட்டே இருந்தா தூக்கம் வராது. நினப்புல கூட கணக்காயிரு. உலக மாயை பற்றிய அனுபவம் உங்கள் கற்பனையை தூண்டுகிறது. உன் நினைப்புக்கு என்ன காரணம்? மாயா சம்பந்தப்பட்ட நினைப்பு. உலக மாயை, உலகமே மாயை. முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு படம் வந்துச்சு அந்த காலத்தில் பார்த்தீங்களா, மாயா பஜார்னு. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம், இதுவே நமக்கு போதும். எங்கள் காலத்தில் நாங்கள் பார்த்த படமெல்லாம் 4 பேருக்கு சொல்கிறாப்புல நல்ல படங்கள். நாங்கள்லாம் கொடுத்து வச்ச தலைமுறை. அருமையாக இருக்கும். மாயா பஜார் என்ன அர்த்தம்? இருக்கிறாப்புல இருக்கும், ஆனால் உண்மையில் இருக்காது. பணம் மாயை, அதிகாரம் மாயை, இன்னும் சொல்ல போனா இந்த உடம்பு இதுவே மாயை. நான் என்ன சொல்கிறேன்? இது என் உடம்பு, வளர்க்குறேன்ல. காலையில் இட்லி, வடை, போண்டா, பொங்கல், மறக்காமல் கிருஷ்ணா ஸ்வீட்லேருந்து மைசூர் பாகு சாப்பிட்றேன்னா இல்லையா? மத்தியானம் சாப்பாடு. எப்படி வளர்க்குறேன் இந்த உடம்பை? வளர்த்தன்ல. நாய் போனுச்சான், டேய் எனக்கா தாண்டா வளர்க்குறேன். நரி போனுச்சான், எனக்காகத்தான் வளர்க்குறேன். நெருப்பு சொன்னிச்சான், எனக்காகத்தான் வளர்க்குறேன். கழுகு சொன்னிச்சான், நான் தான் சாப்பிட போகிறேன். ஒரு 150 கிலோ நல்லா வளர்த்துருக்கேன். நாலடியார் சமண முனிவர்கள், நம்மதென்று நாம் இருக்க நாய் நரிகள் பேய் கழுகு தம்மதென்று தாம் இருக்கும் தான். நம்மதென்று நாம் இருக்க. இந்த உடம்பு என்னது சொல்கிறேன்னா இல்லையா? எத்தனை கிலோ? 80 கிலோ. அல்லமில்லை, நான் அதை விட கம்மி.
புரியுதா? சொல்றோமா இல்லையா? நம்மதென்று நாம் இருக்க நாய் நரிகள் பேய் கழுகு தம்மதென்று தாம் இருக்கும் தான். நாலடியார். இந்த மாயை பற்றி 3 கதை இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன், ஒரு தெளிவு படுறதுக்கு. ஆனால் தெளிவு பட்டுட்டா அது மாயை இல்லை. என்ன சார் குழப்பறீங்களே? எங்கப்படாது, மாயை அப்படித்தான். இப்போ ஒரு கதை சொல்றேன். எனக்கு வேண்டிய ஒரு அன்பர் வைரம் வாங்கிறதுக்காக பம்பாய்க்கு போனார். பம்பாய்க்கு பக்கத்தில் சூரத்துன்னு ஒரு பகுதி, அங்கே நல்ல வைரங்கள் கிடைக்கும், அருமையான வைரம். ஒரு கல் 1.5 கேரட்டு, விலை மதிப்பு மிக்கது. 1 கோடி ரூபாய்க்கு இவ்வளவு வைரம் வாங்கினார். ஒரு பொட்டலாம் வாங்கி அப்படி சுற்றி வச்சுக்கிட்டார், பையில் வச்சார். பம்பாயிலிருந்து கிளம்பி சென்னைக்கு வரார். சென்னைக்கு வர்றதுக்கு அந்த காலத்தில் ட்ரெயினில் வரார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டு, டிக்கெட்டு வாங்கிட்டார். வந்து நிம்மதியாக படுத்துட்டார். ஒரு திருடை வாங்குற போதே பார்த்து விட்டான் இவரை. எப்படியாவது 1 கோடி ரூபாய் வைரம் விட்டுறப்படாது. இவர் எங்கே போகிறார்? சென்னைக்கு போகிறார். வந்துட்டார், டிக்கெட்டு வாங்கி படுத்துட்டார். அவனும் போனான், கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தான். அதே கம்பார்ட்மெண்ட்டில் அவனும் இடம் பிடிச்சான். வந்தான், கூபே 2 பேர் தான் படுக்கலாம். இந்த பக்கம் அவர், இந்த பக்கம் நம்ம திருடை. ஒரு வழியை 1 கோடி ரூபா கிடைக்க போகுதே. அவர் கவலைப்படாமல் தூங்குறாரு. ராத்திரி பக்கத்தில் வந்தான். அவர் பெட்டி திறந்து கிடக்கு, படுக்க சட்டப்பையி ஒன்றும் கிடையாது, வைரத்தை காணாம். பூரா தேடுறான் காணாம். அவர் கவலைப்படாமல் தூங்குறாரு. என்னடா இவ்வளவு வைரத்தை வச்சுக்கிட்டு எப்படிடா அந்த மனுஷனுக்கு தூக்கம் வருது? அப்பப்போ எந்திரிச்சு காஃபி டீ வேற வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவனுக்கு தாங்க முடியலை. எவனோ நமக்கு முன்னால திருடிட்டான். இந்த ஆள் அது தெரியாம இப்படி இருக்கிறார். தொழிலில் தோத்து போயிட்டான். சென்னைக்கு வந்தாச்சு. அவனை கூட்டிக்கிட்டு போறதுக்கு டிஎஸ்பியே வந்துட்டாரு. பழைய கேஸு உள்ள பிடிச்சி போட போறாங்க. சாமி இருங்க, இந்த இவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன். நமக்கு ஜெயிலெல்லாம் பழக்கம். நாடு 6 மாதம், காடு 6 மாதம் விக்கிரமாதித்தனுக்கு, ஜெயில் 6 மாதம், வீடு 6 மாதம் நம்மளுக்கு. நான் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன். பக்கத்தில் வந்தான். ஐயா என்ன, நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு வைரம் வாங்கினீங்க? ஆமாம். ஒரு சிவப்பு பேப்பரில் மடிச்சிங்க? ஆமாம். அது உங்கள் கர்ச்சீப்பில் மடிச்சிங்க? ஆமாம். தேடி தேடி பார்த்தேன், காணோம். இனிமேல் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், அதை எங்கே வச்சிங்க? ஒருவேளை வேற எவனாவது அடிச்சுட்டு போயிட்டானோ? இல்லை. எங்கே இருக்கு? அவர் வந்தார். இவன் படுத்திருந்தான்ல, இவனுடைய தலையணை இருக்குல்ல, இவன் தலையணைக்கு ஒரே இருக்குல்ல, ஒரேக்குள்ள கையை விட்டார், எடுத்தார். இந்த இருக்கப்பா 1 கோடி ரூபாய் வைரம். ஐயோ, இத்தனை நாளாய் எங்கிட்டையா இருந்துச்சு? இதில் தானே ஐயா படுத்து கிடந்தேன். ராத்திரி படுத்தேன், காலையில் படுத்தேன், 2 நாளாய் இதில் தானே ஐயா படுத்து கிடந்தேன். தெரியலையே. நம்மகிட்ட இருக்கும், நமக்கு தெரியாது. அதற்கு பெயர் மாயை. நம்மள்கிட்ட இருக்கா இல்லையா? அறிவு இருக்கும். ஆனானப்பட்ட ஆஞ்சநேயனே இதில் மாட்டிக்கிட்டான். ஆஞ்சநேயனுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் எல்லாம் தெரியும்னு தெரியாது. நமக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிட்டு தெரியும். அதான் ஆஞ்சநேயனுக்கு நமக்கு உண்டான வித்தியாசம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எப்போ ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என்று நினைக்கிறானோ அப்போ அவன் புத்திசாலி ஆயிட்டான். இல்லாட்டி நினைப்பானா? எப்போ ஒரு புத்திசாலி நான் தான் புத்திசாலி அப்படின்னு ஆணவத்தோட நினைக்கிறானோ முட்டாள் ஆயிட்டான். சரிதானே? அந்த மாயை மறைச்சிரும். நம்மகிட்ட முடியும், ஆனால் முடியாது. நம்ம வீட்டு படித்தா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன், நானாவது பரீட்சையிலையாவது பாஸ் ஆவது பண்ணுறதாவதுங்கிறான். இவனை எது மறைச்சது? அதுக்கு பேரு தாண்டா மாயை. நாரத முனிவர் கிருஷ்ணங்கிட்ட போனார். கிருஷ்ணா, இந்த மாயை மாயைன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி
நீ என்ன நினைக்கிற, எனக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லி கொட. யார் கேட்குறா? மகரிஷி நாரதர். கிருஷ்ணன் என்ன பண்ணா, கொஞ்சம் தூரம் 2 பேரும் நடந்து போயிட்டு வருவோமா? போயிட்டு வரலாம். கண்ணன் என்னும் கருந்தெய்வ காட்சி பழகி கிடப்பேனை புண்ணில் புலி பெய்தாற்போல் புறம் நின்று அழகு பேசாதே பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அறையில் வீதக வண்ண ஆடை கொண்டு என்னை வாட்டந்தெளிய வீசுகிறே. ஆண்டாள் நாச்சியார். இந்த பொண்ணுடைய வருத்தம் தெரியாத இந்த கிருஷ்ணனை அவனை நினைச்சு நான் இப்படி கஷ்டப்படுறனே, அவனுக்கு அது ஒன்றும் தெரியலையே, அவனுடைய ஆடையை கொண்டாந்து எனக்கு விசிறுங்கள். அந்த கிருஷ்ணன் இப்ப நாரதரோட நடந்து போறான். இந்த நாரதர் எவ்வளவு புண்ணியம் பண்ணிவிட்டார். நடந்து போனானா இப்ப மாயையை காட்ட போறான். அவன் தானே எல்லாம். நாரதரே, ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கிடைச்சா தேவையில்லை. அந்த ஒரு கிராமம் தெரியுது, அந்த கிராமத்தில் போய் கொஞ்சம் தண்ணி வாங்கிக்கிட்டு வாங்கோ. நாரதர் புறப்பட்டார். கிராமம், ஒரு வீடு. அந்த வீட்டில் போய் கதவை தட்டுறார். கதவு திறந்தது. வயது 16 இருக்கும் இளவயது மங்கை. மங்கியதோர் நிலவினிலே கனவிலிது கண்டேன். பாரதி. 16 வயசு பொண்ணு அழகா அப்படியே கம்பீரமா நிற்கிறான். நாரதர் இப்படி பார்த்தாரு. என்னடா இப்படி ஒரு அழகா, உலகத்தில் இல்லாத அழகு. தண்ணியை மறந்துட்டாரு, கிருஷ்ணனை மறந்துட்டாரு. ஆமா, இப்படி அழகான பொண்ணு நிற்கிற பொழுது யாருங்க நினைப்பா? பக்கத்தில் வந்தாரு. எம்மா, ரொம்ப அழகா இருக்கியே, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலிங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? சரி, விழுந்துட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளோட குழந்தை, முதல் வருஷம் ஒரு ஆண் குழந்தை, 2வது வருஷம் ஒரு ஆண் குழந்தை, 3வது வருஷம் ஒரு ஆண் குழந்தை, வருஷத்துக்கு ஒரு ஆண் குழந்தை. பிரபவ விபவ சுக்கில பிரமோதூத பிரஜோற்பத்தி ஆங்கிரச ஸ்ரீமுக பவயுக. எங்கேயோ கேட்டாப்புல இருக்கா? இதெல்லாம் நம்ம தமிழ் வருஷங்கள். 60 பிள்ளை அட்சய. அந்த காலத்தில் எங்கள் வாத்தியார் இதையெல்லாம் பாடம் பண்ணி ஒப்பிக்க சொல்லுவார். தேவாரம் படியும்பார், திருவாசகத்தை ஒப்பிச்சா பரிசு தர்றேம்பார். நாங்கள்லாம் அப்படி படித்தோம். இன்னைக்கு பள்ளிக்கூடத்து புஸ்தகத்தில் கூட தேவாரம் திருவாசகம் ஒன்றும் கிடையாது. ஒரு பய படித்து முன்னேறிடப்படாது, அவன் நல்லா வந்துடப்படாது. நம்ம நினைக்கிறோம் அப்படி. என்ன பண்ணுறது? அந்த காலம் 60 பிள்ளை பிறந்துருச்சு. அப்போ கல்யாணம் ஆகி 61 வருஷம் ஆச்சு. ஆண்டொன்று போனால் வாண்டொன்று தோன்றும். 60 வருஷம் ஆச்சு. கல்யாணம் காட்சி. இவர் வியாபாரம் பண்ணி காரு வண்டி தேரு எல்லாம் வச்சு 60 பிள்ளை. கடைசி பையனுக்கு ஆண்டு நிறைவு கொண்டாடுற பொழுது மூத்த பையனுக்கு சஷ்டி அப்த பூர்த்தி. ஆமாங்க, பின்ன வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பிறந்தா 60 பிள்ளை என்ன ஆகும்? வீடு கொள்ளாம பிள்ளை. சந்தோஷமா இருந்தாரா? புயல் அடிச்சுது, மழை பெஞ்சுது, வெள்ளம் வந்துச்சு, எல்லாம் போச்சு. வீடு, தேர், 60 பிள்ளை, பேரம்பேத்தி, மருமக, பொண்டாட்டி எல்லாம் காலி. இவர் மட்டும் நிற்கிறாரு. ஐயோ, எல்லாம் போச்சே. கண்ணீர் விட்டு அழுதாரு. தோல்ல யாரோ கையை வைக்கிறாங்க. திரும்பினாரு. நாரதா, தண்ணீர் எங்கே? கேட்டது யாரு? கபட நாடக சூத்திராவதாரி பகவான் கிருஷ்ணன். ஆமா, நான் தண்ணி எடுக்கவில்லை, போனேன். ஏண்டா இத்தனை வருஷமா என்ன ஆச்சு? மறந்துட்டேன். அதுதாண்டா மாயை. உங்களுக்கு ஒன்று தெரியுதா? அதில் மாட்டிக்குவோம், ஆனால் மாட்டிக்கிட்டோம்னு தெரியாது. அங்கே தானே ஆபத்து. இன்னொரு கதை சொல்கிறேன். நல்ல இப்போ 3வது கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு முனிவர். அந்த முனிவர்கிட்ட ஒரு 10-15 சீடர்கள். இந்த நாரதர் கிருஷ்ணன் அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்காதீங்க. நாரதர் திருந்திட்டார். நாராயணா நாராயணான்னு அவனோட போக ஆரம்பிச்சிட்டார். இருக்கட்டும். ஒரு ஊரில் ஒரு பெரிய முனிவர். முனிவர்கிட்ட ஒரு 15 சீடர்கள். இந்த 15 சீடர்களும்
பரம பக்தர்கள். குருநாதருடைய வேஷ்டியை துவைச்சு போடுவாங்க. அந்த காலம் கங்கையில் துவைக்கணும். குருநாதர் என்ன பண்ணினார், வேஷ்டி வெள்ளை வேஷ்டி, காவி இல்லை வெள்ளை. காவி கட்டுனா போராட்டத்துக்கு அடையாளம், வெள்ளை கட்டினா வெற்றிக்கு அடையாளம். ராமலிங்க சுவாமி வெள்ளைதான் கட்டுவார், காவி இல்லை. காவி கட்டினா இன்னும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு உள்ள. நமக்கு இந்த மாயைக்கும் சண்டை. வெள்ளை கட்டியாச்சுன்னா வெற்றி கொடி, அதனால வெள்ளை வேட்டி சன்னியாசி. குருநாதர் வெள்ளை வேட்டி, இதை துவைச்சிக்கிட்டு வான்னார். இந்த சிஷ்ய பிள்ளைகளை ஒருத்தன் கங்கையில் கொண்டு அதை துவைச்சான். துவைக்கிற போது என்ன பண்ணனா, அதை புளியணும்ல, துவைச்சு புளிஞ்சானா, புளிஞ்சு பார்க்கறான், வேட்டி பூரா ரத்த கரையா இருக்கு. என்னன்னு பார்த்தா, கங்கையில் இவன் அதை அலசின பொழுது ஒரு 10 மீன் உள்ளுக்க போயிடுச்சு. இவன் எடுத்து நல்லா புளிஞ்சானா, அவ்வளவு ரத்தமும் அதில் பட்டுருச்சு. என்னென்னமோ இருக்கு, மீனுக்குள்ள உள்ள எல்லாம் அங்கே இருக்கு. குருநாதர் வந்து பார்த்தார், அட பாவி, இத்தனை உயிரினங்கள் சாகிறதுக்கு என்னுடைய வேட்டியை கருவியாக்கி பாவத்தில் எனக்கும் பங்கு கொடுத்துட்டியே. கண்ணீர் விட்டார். சாபம், நீ பன்றியாக பெற. இவன் தவிச்சான், குருநாதா நான் உங்கள்கிட்ட தான் இருக்கணும், இந்த பன்றி பிறப்பெல்லாம் எனக்கு வேண்டாம், என்னை எப்படியாவது கடத்தேற்றுங்கள். பன்றி பிறவி போயிட்டா நீ திரும்ப எங்கிட்ட வரலாம், போ. முடிஞ்சு போச்சு. இவன் என்ன பண்ணா, சிஷ்யர்கள் 10 பேர் இருக்காங்கல்ல, பக்கத்தில் வந்தான். டே ராமசாமி, எனக்கு குருநாதர் இப்படி ஒரு சாபம் கொடுத்து விட்டாரு, நான் பிறந்துருவேன் இனிமேல். நான் பிறந்ததுக்கப்புறம் குருநாதர்கிட்ட போய் நம்ம கோவிந்தன் எங்கே பிறந்திருக்கேன் அப்படின்னு கேளு, அவர் சொல்லுவார். நான் எங்கே பன்றியாக பிறந்திருக்கிறேனோ அங்கே வா, நீ கோவிந்தான்னு கூப்பிடு, நான் தலையை தூக்குவேன், ஒரு தடி எடுத்து என்னை அடித்து கொன்று விடு, நான் திரும்பவும் இங்கே வந்துடுவேன், பன்றி பிறவி சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். சரிடா கோவிந்தா, போயிட்டு வா. அதே மாதிரி பக்கத்து ஊரில் வெட்டியான் வீட்டில் பன்றி குட்டி போட்டது நம்ம கோவிந்தன் 7வது குட்டி. நெத்தியில் ஒரு மச்சம், அதான் அடையாளம். சொன்னபடிக்கு சிஷ்ய பிள்ளைகள் குருநாதர்கிட்ட போய் கேட்டாங்க, நம்ம கோவிந்தன் உங்கள் சாபப்படி எங்கே குருநாதா பிறந்திருக்கேன், இந்த ஊரில் அடுத்த ஒரு வெட்டியான் குட்டி போட்டிருக்கு, 7வது குட்டி கோவிந்தன், நெத்தியில் ஒரு மச்சம் இருக்கும். சரி, கண்டுபிடிச்சிட்டாங்க. 10 பேரும் வந்துட்டான். அட இவனை விட்டுட்டு 9 பேரா, சரி 9 பேரும் வந்துட்டேன், நீங்கள் போட்டு கணக்கு கேட்கக்கூடாது என்கிட்ட. வந்தாச்சு. வந்த உடனே என்னாச்சு, 9 பேரும் பார்த்தேன். கோவிந்தா, தலையை தூக்கினேன். அறிவு ஞானம், படித்த படிப்பு 7 ஜென்மத்துக்கு விடாது, ஞாபகத்தில் வச்சுங்க. தலையை தூக்கினான். தடி கொண்டாந்திருக்கேன், அடிச்சு கொல்ல போற உன்னை. டேய் டேய் டேய், கொஞ்சம் நில்லுடா, கொஞ்சம் நில்லுடா. என்ன சொல்ற? அந்த இருக்குல்ல, அதான் எங்கள் அம்மா, அங்கே ஒன்று குண்டா படுத்து கிடக்கு, முரட்டு பன்றி. காலையில் எங்கள் அம்மா சாப்பிட்றதுக்கு முன்னால் அதை எனக்கு கொடுத்துத்தான் சாப்பிடுவா. எதைன்னு கேட்காதீங்க, புரியுதா? அது எங்கள் அப்பா, அவர் தான் எங்களுக்கெல்லாம் காவல். நல்ல சுகமாக இருக்கு, இந்த இடத்துல படுத்து கிடந்தா குழு குழுன்னு காற்று வருது. சாக்கடை, மனுஷன் நிற்க மாட்டான், குழு குழுன்னு காற்று வருது. ஒன்று சின்னதாக தெரியுதா? ஆமாம், அதான் எங்கள் அத்தை பொண்ணு, அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஏண்டா கோவிந்தா, என்னடா? இல்லை, வாழ்க்கை நல்லா இருக்கு. டேய், என்னை கொல்றாதீங்கடா, ஒரு கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு வரேன்டா. ஐயா, இப்போ புரியுதா? புரியுதா? அதுதான் மாயை. இந்த பய கிடக்கிறான், கிடக்கிறேங்கிறது தெரியாம கிடக்கிறான். சாக்கடைய பூக்கடையா நினைச்சுக்கிட்டு கிடக்கிறான். நம்ம எத்தனை பேர் நினைக்கிறோம். ஒன்று சொல்லவா, இது நமக்கு சிறை, இது நமக்கு ஜெயில்.
நம்ம பண்ணின நல்லது கெட்டது அவ்வளவுக்கும் இந்த கையில் ஒரு ரேகையை போட்டு ஒரு சீட் எழுதி ஒட்டி இந்த ஜெயிலில் கொண்டாந்து நம்மளை போட்டு விட்டாங்க. அதனால தான் ஜெயிலுக்கு வர்ற பொழுது பிள்ளையெல்லாம் கத்தும், ஜெயிலை விட்டு போற பொழுது மற்றவனெல்லாம் கத்துவான், ஐயோ ரிலீஸ் ஆகி போயிட்டியே. சரிதானா? நாங்கள்லாம் ஜெயிலில் கிடக்கிறோம், நீ மட்டும் ரிலீஸ் ஆகி போயிட்டியே. ராஜகோபாலாச்சாரியார் அழகா எழுதுவார், இறந்தவர்கள் பாக்கியவான்கள், இருப்பவர்கள் துன்பப்படுகிறோம். மகாஞானி. இது ஜெயிலுங்க. நமக்கு சொந்த வீடு எம்பெருமானுடைய திருவடி. அதை விட்டுட்டு இது வந்த வீடு. இந்த வந்த வீட்டிலே சுகமா அவர் 99 வயசு வாழ்ந்துட்டாரு. எனக்கு வேடிக்கையா இருக்கும், பாவம். 99 வயசு அவருக்கு சிறை தண்டனை. இந்த 99 வயசு 100 வயசுகள்லாம் சிறை தண்டனைன்னு தெரியாம உலகத்தில் வாழ்ந்தோம்னு நினைக்கிறான் பாரு, அதுக்கு பேரு மாயை. நான் எப்படி சொல்றது? இதுக்கு மேல நினைக்கிறோமா இல்லையா? போயிட்டா எல்லாரும் சத்தம் போட்டு அழுதான், ஐயோ போயிட்டாரே, ஏன் போயிட்டாரே, நம்மள மாதிரி இன்னும் கஷ்டப்படாம தப்பிச்சிட்டாரே. அப்படித்தானங்க அர்த்தம். அதுக்காகத்தான் சான்றோர்கள் பிறவாமை வேணும்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? காரைக்கால் அம்மையார் என்ன கேட்டா? இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றாள், பிறவாமை வேண்டும். நாம் பிறக்கப்படாது, ஒருவேளை நான் பிறந்தால் உனை என்றும் மறவாமை வேண்டும். உன்னை மறக்கப்படாது, இன்னும் வேண்டும். என்னம்மா சீக்கிரம் கேளு. அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். நாம் மகிழ்ந்து பாடி, அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். நாம் பாடணும், நீ ஆடணும். திருவாலங்காட்டிலே நம்ம 2 பேரும் நிம்மதியா பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கணும். திருவாலங்காடு போயிருக்கீங்களா? அரக்கோணத்துக்கு பக்கத்தில் போங்க. காரைக்கால் அம்மையார் சந்நிதி, ஊர்த்துவ தாண்டவ நடராஜா, காலை மேலே தூக்கின நடராஜா, அதுக்கு பின்பக்கம் ஒரு அறை, அறையினுடைய 4 பக்கமும் சுவரு, உள்ள யாரும் போக முடியாது. அதுக்கு முன்பக்கம்தான் நடராஜா. நல்ல குறிப்பா பார்க்கணும். போய் அந்த கட்டடத்தை அமைப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பின்னால ஒரு சுவர் இப்படி இருக்கேன்னு. ராத்திரிக்கு அதில் காதை வச்சு கேட்டா இனிய இசை கேட்கிறது, தாள சத்தம் கேட்கிறது அப்படின்னு அந்த கோயில் குருக்கள் பேசுகிறார். அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க, இது ஜெயில், எனக்கு இந்த சிறை வேண்டாம். சரி, இன்னொரு செய்தி, அதுவும் முக்கியம். இந்த மாயையை பற்றி நம்ம நாட்டில் ரொம்ப அற்புதமாக சொல்லி கொடுத்தவர் பகவான் ராமகிருஷ்ணர். காளி மாதாவை பார்க்கிறார். தாயே, உன்னுடைய மாயையில் என்னையும் சிக்க வைக்காதே. ஆமாம், இந்த மாயையில் நம்ம ஈடுபட்டதுனால நமக்கு என்ன லாபம்னு கேட்குறீங்களா? இந்த மாயையில் ஈடுபட்டு நல்ல அடி வாங்கிட்டா இதெல்லாம் பொய் அப்படிங்கிற ஞானம் கிடைக்கும். நமக்கு அடி வாங்கினா தானே புத்தியில் விடும். அடுத்தவன் சொன்னாலா புத்தியில் விடும்? படவே படாது. நம்மளே அடி வாங்கணும். இந்த ஆன்மா தானே பக்குவப்பட வேண்டும். கடவுள் பார்த்து கொடுக்க முடியாது. இந்த ஆன்மா தானே பக்குவப்பட வேண்டும். அப்படி பக்குவப்படுறதுக்கு இந்த மாயை, கண்மம், இதில் எல்லாம் சிக்கிக்கொண்டு இந்த ஆன்மா எழுந்து வர வேண்டும். இருங்க, பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட போகிறோம். காளிமாதா, உலகத்தையே மயக்கக்கூடிய உன்னுடைய மாயையில் மூழ்காமல் இருக்கும்படி நீ கருணை செய். காமினி காஞ்சனம் இரண்டிலும் எனக்கு பற்று வரக்கூடாது. காமினின்னா பொண்ணு, காஞ்சனம்னா பொண்ணு. பொண்ணு மேலேயும் ஆசை, பொண்ணு மேலேயும் ஆசை. இந்த ரெண்டும் கெடுத்து விடும். அதான் மாயை. நிற்கிது, நாளைக்கு போயிடும். இன்னைக்கு பொண்ணு அழகா இருக்கு, அவளை பார்த்து என்ன சொன்னேன்? வேல் கண்ணல்னே. கண்ணு வேல் மாதிரி இருக்கான். இவனை வந்து குத்துது இல்லை, அதனால வேல் கண்ணல்னு பேர் வச்சேன். ஒரு 50 வருஷம் ஆச்சு. அந்த பொண்ணு அங்கேருந்து வருது, கையில் ஒரு கோல்.
அன்னைக்கு வேர்க்கண்ணல்னு சொன்னேன், இன்னைக்கு கோர்க்கண்ணலா மாறி போயிட்டாளே. நாலடியார் வேர்க்கண்ணல் என்றிவளை வெகன்மின் மற்றிவளும் கோர்க்கண்ணலாகும் குனிந்து. கோர்க்கண்ணல்னா புரியுதா? கோலே கண்ணாக செல்லுகிறாள். எதையெல்லாம் அழகுன்னு நினைச்சனோ அதெல்லாம் இன்னைக்கு அழகில்லை, அப்ப அது மாயை. எதெல்லாம் இருக்கும்னு நினைச்சனோ அதெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு, அப்ப அது மாயை. என் புள்ள இருக்கும்னு நினைச்சேன், நான் இருக்கிற போது இறந்து போச்சு, அதுவும் மாயை. ராவணேஸ்வரன் அழுதான், இந்திரஜித்து இறந்த பொழுது அழுதான். நீ இறந்து போய் என்ன சொல்ல வச்சிட்டியே, நான் இறந்து போய் நீ சொல்ல வேண்டி இருக்க, நீ இறந்து போய் என்ன சொல்ல வச்சிட்டியே அப்பா. எனக்கு நீ செய்யத்தக்க கடனெல்லாம் ஏங்கி ஏங்கி உனக்கு யான் செய்யலானேன், என்னின் யார் உலகத்துள்ளார். இதெல்லாம் மாயை. ஒரு ஞானம் வர்ற பொழுது, அதனால தான் பட்னத்து சாமி அவ்வளதையும் திறந்துட்டு ஊருக்காக ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு வெளியில் வந்தார். சில ஞானிகள் அதையும் துறந்து விட்டார்கள். பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகை. சதாசிவ பிரம்மேந்தரால் அப்படி வந்தவர். திருவாரூர் மடப்புறம் தட்சிணாமூர்த்தி அப்படி வந்தவர். இதெல்லாம் மாயை. இந்த ஆடை கூட மாயை, வேண்டாம் போ. அது உயர்ந்த ஞான நிலை. இருங்க, இப்ப ராமகிருஷ்ணர்கிட்ட போறோம். சுவாமி விவேகானந்தர். நான் ஒரு கதையா சொல்லிட்டு போறேன். சுவாமி விவேகானந்தர், அவருக்கு பேர் தெரியுமா? சின்ன வயசுல நரேந்திரன்னு பேர். நான் இப்போ சிகாகோ போயிருந்தேன். இந்த ஜூலை மாதம் 1, 2, 3, 4 நாள் சிகாகோவில் இருந்தேன். அங்கே என்னை கூப்பிட்டவங்க கேட்டாங்க, சிகாகோவில் நீங்கள் என்ன பார்க்க விரும்புகிறீங்க? சுவாமி விவேகானந்தர் பேசின இடத்தை பார்த்து தொட்டு கும்பிட விரும்புகிறேன். 4ஆம் தேதி அவங்க சுதந்திர நாள், ஜூலை 4, கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. இங்கே தான் சுவாமிஜி நின்று பேசினார். அப்போ இந்த கட்டடமெல்லாம் கிடையாது, திறந்த வெளியாக இருந்துச்சு. 7000 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். சுவாமிஜி இங்கே தான் பேசினார். அங்கே சுவாமி படம் வச்சிருக்காங்க. சுவாமியை பற்றி ஆங்கிலத்தில் எழுதி போட்டிருக்காங்க. ஐயா, இந்த தெருவுக்கு பேர் தெரியுமா? போய் பாருங்க. தமிழில் எழுதாம இங்கிலீஷில் விவேகானந்தா ஸ்ட்ரீட். அமெரிக்காவில் சிகாகோவில் சுவாமி விவேகானந்தர் பேசின இடத்துல தெருவுக்கு பெயர் விவேகானந்தா ஸ்ட்ரீட். நம்ம ஊரில் விவேகானந்த தெருன்னு வைக்கணும்னா ஏகப்பட்ட சண்டை வருது, தகராறு பண்ணுறோம். அமெரிக்காக்காரன் இதுலேயும் நம்மளை முந்திக்கிட்டேன். போய் பாருங்க, இருக்கு சிகாகோ. அப்போ நினச்சிக்கிட்டேன், சுவாமிஜி இங்கே வந்தார். 30 வயசு. இருங்க, ஒரு கதையை முடிச்சுட்டு அடுத்த கதைக்கு வரேன். சுவாமி விவேகானந்தர் பிறந்தது 1863. பகவான் ராமகிருஷ்ணர் பிறந்தது 1836. இந்த 63 திருப்பி போட்டா 36, 27 வருஷம் வித்தியாசம். சுவாமிஜி பிறந்தது 1863. அவங்க அப்பா விஸ்வநாத தத்தர், பெரிய வக்கீல். வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு. கல்கத்தாவில் அந்த பங்களா இன்னைக்கும் அப்படியே இருக்கு. ராமகிருஷ்ண மடத்தில் வைத்து பாதுகாக்கிறார்கள். இதான் விவேகானந்தர் பிறந்த இடம்னு காமிக்கிறாங்க. திடீர்னு அவங்க அப்பா விஸ்வநாத தத்தர் இறந்து போயிட்டார். வீட்டில் சோத்துக்கு வழி இல்லை, வீடு ஏலத்தில் போயிடுச்சு. கடன் வாங்கி வந்தவங்களுக்கெல்லாம் சோறு போட்டிருக்கார். வீட்டில் தினம் 10 பேர் 20 பேர் சாப்பாடு. இப்பத்தான் தெரியுது கடன் வாங்கி சோறு போட்டிருக்கார். எப்படி இருக்கும்? எல்லாம் ஒன்றும் எல்லாம் போச்சு. விவேகானந்த சுவாமி அப்பத்தான் இன்டர்மீடியட் படிக்கிறார். அம்மாவுக்கு சோறு இல்லை, தங்கச்சிக்கு சோறு இல்லை, ஒன்றும் வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. நண்பர்கள் எல்லாம் அப்படித்தான். ஒருத்தன் வந்தா, பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட போய் கேளு, அவர் என்ன பைசா வச்சு வட்டிக்கு விடுறாரு, அவர்கிட்ட போய் கேளு. இவர் யோசிச்சார். சரி, வயசு கிட்டத்தட்ட ஒரு 23, 24 வயசுக்குள்ளே இருக்கும்.
ஏன்னா பகவான் ராமகிருஷ்ணர் உடம்பை விட்டது 1886. இவர் புறப்பட்டார். பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட போறார். பகவான் ராமகிருஷ்ணர் அப்படி பார்க்கிறார். வீட்டில் வசதி இல்லை, அப்பா இறந்து போயிட்டார், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை, நீங்கள் பார்த்து என்னமாவது கொடுத்தா தேவலை. யார்கிட்ட? சுவாமி விவேகானந்தர் யார்கிட்ட கேட்கிறார்? பகவான் ராமகிருஷ்ணர். எவன் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வந்தானோ அவன் இப்பொழுது கலியுகத்தில் ராமகிருஷ்ணனாக வந்திருக்கிறான். திரேதாயுகத்தில் ராமனாகவும் துவாபர யுகத்தில் கிருஷ்ணனாகவும் எவன் வந்தானோ அவன் கலியுகத்தில் இப்பொழுது ராமகிருஷ்ணராக வந்திருக்கிறான். திரேதாயுகத்தில் சீதை, துவாபர யுகத்தில் ராதை, கலியுகத்தில் சாரதை. இதெல்லாம் பரம ஞானிகள் பேசினது. இப்ப ராமகிருஷ்ணர் பணம் கொடுக்கணும். அவரு பணத்தை தொடவே மாட்டார். 7 ரூபாய் சம்பளம் டப்பாவில் போட்டுட்டு போன்றுவார். வேடிக்கை பாருங்க, தொடரதில்லை. ஒரு முறை சுவாமி விவேகானந்தர் ஒரு காரியம் பண்ணார். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால 1 ரூபாய் நாணயத்தை ராமகிருஷ்ணர் படுத்திருக்க இடத்துல அவருடைய படுக்கைக்கு கீழே வச்சுட்டார். வச்சுட்டு ஓடுதே, மேலே பஞ்சு, உள்ள 1 ரூபாய் நாணயம். 1 ரூபாய் நாணயம் என்னமோ குத்துது. இல்லை சாமி, எல்லாம் நல்லா தான் இருக்கு. தட்டி கொடுத்தாங்க. படுத்த, இல்லப்பா என்னமோ குத்துது, படுக்கேடு. எடுத்தாச்சு 1 ரூபாய் நாணயம், தூக்கி போடு. தூக்கி போட்டாச்சு. படுத்தார். இப்போ சரியா போச்சு. புரியுதா? அது மாயை. அந்த 1 ரூபாயை கூட தொடக்கூடாது. அப்படிப்பட்டவர்கிட்ட போய் பணம் கொடுன்னு கேட்டா அவர் என்னங்க பணம் கொடுப்பாரு? இப்படி பார்க்கிறார். பணம் வேணுமா? அந்த காளி மாதா நிற்கிறா, அவள்கிட்ட போய் கேள். சுவாமி விவேகானந்தர் அப்ப பேரு நரேந்திரன். காளி மாதாட்ட போகணும். என்ன கேட்கணும்? பணம் கேட்கணும். பணம் கேட்கணும். உள்ள போயிட்டார். காளி மாதா அற்புதமா நிற்கிறார். அம்மா அம்மா, உன்னை மறக்க கூடாது. எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த முகம் எனக்கு முன்னால நிக்கணும் தாயே. கேட்டுட்டு திரும்பிட்டார். இங்கே இவர், ஏண்டா பணம் வேணும் நீ கேட்டியா? ஆமா பணம் வேணும்னே, மறந்து போச்சு. அங்க போனா எல்லாம் மறந்து போச்சு. சரி பரவாயில்ல, செகண்ட் அட்டம்ப்ட். இப்போ போய் கேளு. 2வது முறை. இப்போ போறார். காளி மாதாட்ட பார்க்கிறார். அழகா நிற்கிறார். கருள் வெள்ளம். அம்மா தாயே, நான் புழுவாய் பிறந்தாலும் நீ என் மனசுக்குள்ளே இருக்கணும். உன்னை விட்டு நான் பிரியக்கூடாது. எப்பவும் எனக்கு முன்னால நீ இருக்கணும். வெள்ளை பாரதி பாடுற மாதிரி, வெள்ளை மலர்மிசை வேத கருப்பொருள் ஆக விளங்கிடுவாய், தெள்ளு கலைத்தமிழ் வாணின் எனக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன், எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதென்றன் நாவினிலே வெள்ளமெனப் பொழிவாய், சக்தி வேல் சக்தி வேல் சக்தி வேல். எப்பவும் உன்னை பேசணும், உன்னை பற்றி நினைக்கணும், நீ என் வாய் முழுக்க நிறைஞ்சு இருக்கணும். திரும்பி வந்துட்டார். ஏன்பா இப்போவாவது கேட்டியா? நீங்கள் என்னமோ மந்திரம் பண்ணுறீங்க. அங்கே போகிற போது மறக்குது, இங்கே வந்தால் நினைக்குது. நீங்கள் மந்திரம் பண்ணுறீங்க. இல்லை இப்போ மந்திரம் பண்ணலை, இப்போவாவது போய் கேள். சொல்லிக்கிட்டே போ. பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும், மறந்து போகும்ல. ஒரு சின்ன கதை உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஊரில் ஒருத்தன் இருந்தான். கல்யாணமாகி கணவனும் மனைவியும் ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க மாமியார் வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம். அந்த பொண்ணால் போக முடியலை. இவனை கூப்பிட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டான். இவன் மாமியார் வீட்டுக்கு போனான். மாமியார் வீட்டில் மாப்பிள்ளை வந்தால் சாப்பாடு அருமையாக இருக்கும். கொழுக்கட்டை பண்ணி போட்டாங்க, நல்ல கொழுக்கட்டை. இவன் அதை சாப்பிட்டதே இல்லை. இதுக்கு என்ன பேருன்னா கொழுக்கட்டைன்னாங்க. நல்லா இருக்கே, அவள் பண்ணவே மாட்டேங்கிறாளே. இல்லை அவளுக்கு பண்ண தெரியும், போய் கேளுங்க பண்ணி கொடுப்பா. இதுக்கு என்ன பேர் சொன்னீங்க? கொழுக்கட்டை. கொழுக்கட்டை கொழுக்கட்டை
கொழுக்கட்டை கொழுக்கட்டை மறக்கப்படாது, மறந்துடக்கூடாது. அங்கேருந்து புறப்பட்டான், சொல்லிக்கிட்டே வந்தான். கொழுக்கட்டை கொழுக்கட்டை கொழுக்கட்டை. நடுவில் ஒரு சின்ன ஓடை, ஓடையில் தண்ணி தாண்டணும். தாண்டுவோமா வேண்டாமா? பயமாக இருக்கே, ரொம்ப அகலமாக இருக்கே. ஒரு ஆள் அங்கேருந்து வந்தேன், அத்திரி பாய்ச்சான்னு தாவிட்டேன். இவன் என்ன பண்ண, உடனே அட அத்திரி பாய்ச்சான்னா தாவலாம் போல இருக்கு, அத்திரி பாய்ச்சான்னு இவனும் தாவனேன். கொழுக்கட்டை போயிருச்சு. அத்திரி பாய்ச்சா அத்திரி பாய்ச்சா அத்திரி பாய்ச்சா. அவளது அறிவுள்ள மூளை, வேற என்ன பண்றது? அத்திரி பாய்ச்சா அத்திரி பாய்ச்சா அத்திரி பாய்ச்சா. பொண்டாட்டிகிட்ட வந்தேன், உங்கள் அம்மா வீட்டில் அத்திரி பாய்ச்சா பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், நீ என்ன கல்யாணம் பண்ணி 6 மாதம் ஆச்சு, அத்திரி பாய்ச்சா பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறியே. அத்திரி பாய்ச்சாவா? ஏங்க அப்படி ஒன்றா எனக்கு தெரியலையே. பொய் சொல்லாத, இத்தனை காலமாக பண்ணி கொடுக்காம என்னை ஏமாற்றி விட்டேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னென்னமோ சொன்னால் கேட்கல, அடிச்சிட்டேன். அந்த காலம் அடித்த உடனே இங்கெல்லாம் வீங்கி போச்சு. அடுத்த வீட்டுக்காரி சத்தம் கேட்டு ஓடியாந்துட்டேன். ஏய்யா பொண்டாட்டியை போட்டு இப்படி அடிக்கலாமா? ஐயோ கையெல்லாம் கொழுக்கட்டை கொழுக்கட்டையா வீங்கி போச்சேன்னா. ஆமாம் ஆமாம் அதான் அதான்னா. கடங்காரன், இந்த ஆளை உதைக்கணுமா வேண்டாமா? என்னங்க, அது மாதிரி அம்பாள்கிட்ட போய் கேட்கணும். என்ன கேட்கணும்? பணம் கேட்கணும். எப்படியும் பணம் கேட்கணும். இந்த மாயை தாங்க பணம். நான் கதை முடிக்கிற போது சொல்கிறேன். வந்தாரா, அம்மா காளி மாதா பணம் பணம். அம்பாள்கிட்ட போய் பணமாக கேட்கறது. ஆறு நிறைய தண்ணி போகுது, நக்கியா குடிக்கிறது. கங்கை நிறைய வெள்ளம் போகுது, என் கையிலையா அள்ளுறது. தாயே உங்கிட்ட வந்து இந்த பணத்தையா கேட்கிறது? நான் கேட்க மாட்டேன், போ, நீ தான் எனக்கு வேணும். திரும்பி வந்துட்டார். ராமகிருஷ்ணர் கேட்டார், இப்போவாவது கேட்டியா? அம்பாள்கிட்ட போய் பணத்தையா கேட்பாங்க? ஒருத்தன் 10 வருஷம் தவம் பண்ணனான், பிச்சைக்காரன். சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டார். உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். தங்கத்தில் திருவோடு வேணும்னு கேட்டார். அட பாவி, சிவபெருமானே காட்சி கொடுக்கிறார், என்ன வேணாலும் கொடுப்பார். முட்டா பைய, உன் புத்தி இன்னும் போகலையே. தங்கத்தில் திருவோடா, புரியுதா? அம்பாள்கிட்ட கேட்கலாமா? கேட்கக்கூடாது. தாயே நீ வேணும் அப்படின்னு கேட்டுட்டேன். ராமகிருஷ்ணர் சொன்னார், மாயை உன்னை விட்டு மறைந்து விட்டது. புரியுதா? இந்த கைதட்டு பகவான் ராமகிருஷ்ணர் கையா. இந்த நாடு மாதிரி ஞானிகளை சந்தித்த நாடு உலகத்தில் எதுவும் கிடையாது. நம்மெல்லாம் கொடுத்து வச்சவங்க. இங்கே பிறக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும். அது உலகத்தில் உள்ளவனுக்கெல்லாம் தெரியுது, நமக்குத்தான் தெரியல. பகவான் ராமகிருஷ்ணருடைய கருணை மாயை விலகிற்று. சுவாமி விவேகானந்தரை விட்டு மாயை விலகிற்று. மாயையை கொடுப்பவளும் காளி மாதா. உங்களை பக்குவப்படுத்திய பின்னால் அந்த மாயையை எடுப்பவளும் காளி மாதா, மறக்காதீங்க. அதனால தான் அவளுக்கு மாயை, மாயாசக்தி, அம்பிகை, பராசக்தி அப்படிங்கிற பேரு அவளுக்கு உண்டு. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒன்றை சொல்லி முடிக்க போகிறேன். மாயைக்கும் அதிரேக மாயைக்கும் என்ன வித்தியாசம்? என்னது அதிரேக மாயை? ஒரு ஊரில் பேசினேன், ஒரு பையன் என் பின்னால் வந்தான். சார், அதிரேச மாயைன்னு சொன்னீங்களே, அது என்ன? மாயையில் அதிரேசம் முறுக்கெல்லாம் உண்டான்னு கேட்டேன். அதிரேக மாயை, அதிரேச மாயை இல்லை, அதிரேக மாயை. அது என்ன அதிரேக மாயை? கடவுள் மனுஷனா வடிவம் எடுத்து வர்ற பொழுது இந்த மாயைக்குள்ளே அவனும் சிக்கிக்கொண்ட மாதிரி நடிக்கிறான். அதுக்கு பேரு அதிரேக மாயை. அதிரேகம்னா தெரியுமா? அதிகம், மிகப்பெரிய மாயை. ஒரு கதை சொன்னா உங்களுக்கு புரியும். ராமகிருஷ்ணர் தான் சொல்லி கொடுத்தார். புரியலைன்னா கதையை சொல்லு, எல்லாருக்கும் புரியும். ராமாயணம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல? தெரியும்.
சண்டை நடக்குது. இந்திரஜித்து வீராதி வீரன், அவனை கொல்ல லக்ஷ்மணனை தவிர யாராலும் முடியாது, ராமனால கூட முடியாது. ஏன்? எவன் ஒருவன் 14 ஆண்டுகள் சாப்பிடாமல் தூங்காமல் பிரம்மச்சரியத்தோடு இருக்கிறானோ அவன்தான் இந்திரஜித்தனை கொல்ல முடியும். ராமர் தூங்கினார், ராமர் கனியும் கிழங்கும் சாப்பிட்டார், லக்ஷ்மணன் சாப்பிடலை. 14 வருஷம் அவன்தான் இந்திரஜித்தை கொல்ல முடியும். இந்திரஜித்து அங்கிருந்து நாகபாசத்தை வீசிட்டான். பாம்பு வந்து எல்லாரையும் புடைச்சு அப்படியே எல்லாரும் செத்து போயிட்டாங்க. நல்ல வேளையா ராமன் அந்த இடத்துல இல்லை. அதனால வந்து இப்ப பார்க்கறான், லக்ஷ்மணன் இறந்து கிடக்கிறான். லக்ஷ்மணன் தான் ஆதிசேஷன், மறந்துடாதீங்க. எல்லாம் மாயை, அவங்க டிராமா நடிக்கிறாங்க. எல்லாம் படுத்து கிடக்கு, எல்லாம் செத்து போச்சு. கண்ணீர் விட்டு அழுதான் ராமன். ராமன் அழலாமா? அதுக்குத்தான் அதிரேக மாயைன்னு பேர். கண்ணீர் விட்டு அழுதானா? அழுத உடனே நாகபாசத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு என்ன செய்யலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பாம்பு பொல்லாது, இறந்தது தான். லக்ஷ்மணா, சீதையை பிரிஞ்ச பொழுது கூட நான் கொஞ்சம் பரவாயில்லாம தேத்தி கொண்டேன், உன்னை பிரிஞ்சா நான் என்னடா பண்ணுவேன்? கண்ணீர் விட்டு அழுதான் ராமச்சந்திரமூர்த்தி. அங்கே இருந்து ஒரு காத்தடிச்சது. கருட பகவான் அங்கே இருந்து வர்றார். கருடன் வந்து அந்த காத்து பட்ட உடனே இந்த எல்லா பாம்பும் செத்து போச்சு. கருடன் மூச்சு விட்டா பாம்பு சாகும், பாம்பு மூச்சு விட்டா எலி சாகும், தெரிஞ்சுங்க. எல்லா பாம்பும் போச்சு. அந்த பாம்பெல்லாம் போன உடனே எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே ராமன் கருடனை கும்பிடுறான். கருடனுக்கு எப்படி இருக்கும்? முதலாளி டிரைவரை கும்பிட்டா எப்படி இருக்கான்? டிரைவரை கூட கும்பிடல, காரை கும்பிடுறாரு. அதாங்க மாயை. ராமா, என்னையா நீ பண்ற? மற்றதெல்லாம் மாயைன்னா நீ பண்றது அதிரேக மாயை. கம்பன் பாட்டுங்க, அதிரேக மாயை கம்பனுடைய வார்த்தை. இந்த மேடையில் அந்த காலத்தில் மெஸ்மெரிசம்னு ஒன்று பண்ணுவான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ கூட இதை பார்க்கலாம். அதுக்கு என்ன பேர்? ஏதோ உள்ள ஒரு பாத்திரத்துக்குள்ளேருந்து கத்திரிக்காயெல்லாம் எடுப்பான், ஒருவனை இங்கே போட்டு மூடி விட்டு அங்கே எழுப்பி விடுவான். மாயாஜாலம், மந்திரஜாலம் செய்கிறாங்களா இல்லையா? அதில் கூட மாயாஜாலம் பண்ணுறவனுக்கு தெரியும் நான் பண்ணுறது மாயை, இவங்க எல்லாரும் ஏமாறுறாங்க, நான் ஏமாத்துறேன், தெரியுமில்ல அவனுக்கு. அவன் அதுக்குள்ளே வரமாட்டான். ராமா, இதை பூரா நடத்தினவன் நீயும் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு என் தம்பி இறந்து போயிட்டானேன்னு அழுதியே. இப்போ நான் காப்பாத்தின உடனே நீ தான் காப்பாத்தினேன்னு கும்பிடுறியே. ஐயா, என்னையே நீதான் ஐயா காப்பாத்துற. நீ இந்த மாயைக்குள்ள இப்படி சிக்கலாமா? யார் இவ்வதிரேக மாயை அறிவார்? பகவத்கீதையிலே சொன்னதை கம்பன் ராமகாதையில் இந்த இடத்தில் கொண்டு வந்து வைக்கிறான். சொல்லொன்றுரைத்தீ பொருளாதி தூய மறையும் துறந்து திரிவாய். வேதங்களை எல்லாம் விட்டு விலகி வந்துட்டேன். வில்லொன்றெடுத்தீ சரமொன்றெடுத்தீ மிளிர் சங்கமங்கை உடையாய். கையிலே சங்க உடைய நீ வில்லு அம்பு எடுக்கிற, உனக்கு எதுக்குயா வில்லு அம்பு? நினைச்ச மாத்திரத்திலே ராவணன் சாகணும்னா சாவானா மாட்டானா? டிராமா நடத்துற. ஒரு கையில் வில்லு, ஒரு கையில் அம்பு, அவ்வளவு நீ நடத்துற டிராமா. இதுக்கு பேரு தான் மாயின். கொல்லென்றுரைத்தீ கொலையுண்டு நிற்றி. கொல்லுன்னு சொல்றது நீ, கொல்லப்பட்டு கிடக்கிறது நீ. ஞாபகம் வருதா? பகவத்கீதையில செய்பவன் கண்ணன், எல்லாம் சொல்பவனும் கண்ணன். கண்ணதாசன் பாட்டு, நாங்க போகல, எல்லாம் கண்ணன். யாரு? கொல்லுன்னு சொல்பவனும் கண்ணன், கொலையுண்டு கிடப்பவனும் கண்ணன். டேய், எல்லாம் நான் தான்டா, அவ்வளவு நான் தான். என்னமோ நீ கொல்றாப்பிள்ளையும்
இவங்கள்லாம் சாகுறாப்புலையும் தப்பா நினைக்கிறியே அர்ஜுனா. கொல்லுன்னு சொல்றது நான் தான், கொலையுண்டு கிடக்கிறது நான் தான். அந்த கருத்தை கம்பன் வைக்கிறான். சொல்லொன்றுரைத்தீர் பொருளாதீர் தூய மறையும் துறந்து திரிவாய், வில்லொன்றெடுத்தீர் சரமொன்றெடுத்தீர் மிளிர் சங்கம் கையில் உடையாய் அங்கை உடையாய். சங்கு சக்கரத்தை வச்சிருக்க நீ அதை மறைச்சிட்டு வில்லு அம்பு தூக்கிக்கிட்டு வேஷமா காட்டுற. அடுத்ததுதான் முக்கியம். கொல்லெந்துரைத்தி கொலையுண்டு நிற்றி கொடியாய் உன் மாயை அறியேன். நீ வந்து கொல்லுங்கிற, கொலையுண்டு கிடக்கிற, எல்லாம் நீ இந்த மாயை தெரியலேன். அல்லென்று நிற்றி பகலாதி, ராத்திரியா நிற்கிற பகலா நிற்கிற. ஆரி வதிரேக மாயை அறியார், யார் இவ் அதிரேக மாயை அறிவார். இந்த அதிரேக மாயை நீயே மாயம் பண்ணிவிட்டு மாயத்துக்குள்ள நீயும் சிக்கிக்கிட்டு டிராமா நடத்துறியப்பா. அதுக்கு பேர் என்ன? அதிரேக மாயை. நமக்காக. அப்போ என்ன புரியுது? நம்ம உலகத்தில் பிறந்தாச்சுன்னா நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு இந்த மாயை நம்மோடு சேர்க்கப்பட்டது. சார் பணம் வேணும் சார், பொண்டாட்டி வேணும் சார், பொண்டாட்டி மேலே காதலும் வேணும் சார். அதுக்காக கடைசி காலம் வரைக்கும் பொண்டாட்டியே கதின்னு கிடக்கப்படாது சார். இருக்கணும், அனுபவிக்கணும். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மெது மெதுவாக அதை உணர்ந்து கலட்டிக்கணும். அதான் பட்டினத்து சாமி பண்ணது. காதற்ற ஊசியும் வாராது கான் உன் கடைவழிக்கே. மகாராஜா வந்து நிற்கிறான். சுடுகாடு, பட்டினத்தார் படுத்து கிடக்கிறார் கவலைப்படாம. அந்த ஊர் ராஜா வந்து நிற்கிறான். செட்டியார, எனக்கு பணம் வேணும்னா உங்ககிட்ட வந்து கடன் வாங்குவேன். இப்ப நீ இப்படி சன்னியாசியா கிடக்கிறியே, என்னத்தை கண்ட? நீ நிற்க நாம் கிடக்க. நீ நிற்கிற, நான் படுத்து கிடக்கிறேன் பாத்தியா, அவ்வளவுதான் ஐயா. இல்லைன்னா நான் உன்னை கண்டா எந்திரிச்சு நிற்கணும். கையில் காசு இருந்தா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை கண்டா கூட எந்திரிச்சு நிற்க வேண்டி இருக்கா இல்லையா? கவலையே கிடையாது. அந்த மாயை அதை விட்டு போய்விட்டது. இப்போ நிறைவு செய்கிறேன். ஒரே ஒரு முக்கியமான செய்தி. கடவுள் இந்த உடம்புங்கிற ஒரு மாயையை தந்திருக்கிறார். இந்த உடம்பு கடைசி வரைக்கும் நிலைக்காது அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறார். அந்த செல்வம் நிலையானதல்ல அப்படிங்கிற நினைப்பு இருக்கணும். நமக்கு மனைவி, பிள்ளைகள், பாசம் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி நாம் தாமரைகளை தண்ணீர் மாதிரி வாழத் தொடங்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களை பிரிகிற பொழுது கஷ்டம் அதிகமாகிவிடும். சரிதானே ஐயா? உண்மை சொல்றேன் ஐயா. என் பொண்டாட்டி மேலே எனக்கு ரொம்ப பிரியம். 24 வருஷத்துக்கு முன்னால திடீர்னு இறந்து போயிட்டான். தாங்க முடியலை, அவ்வளவு கவலை. என் புள்ள மேல பிரியம். ஒரு 11 வருஷத்துக்கு முன்னால அந்த புள்ள இறந்து போச்சு. எவ்வளவு கவலை வரும். ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், நீ இன்னும் மாயையிலிருந்து விடுபடலை. பொண்டாட்டி மேல காதல் வச்சேன், பிரிகிற பொழுது கவலை. பிள்ளை மேல காதல் வச்சேன், பிரிகிற போது கவலை. கடவுள் மேல பாசம் வச்சேன், பிரிகிறதா? எங்க பிரிகிறது? நாம் பிரிஞ்சாலும் நம்ம பிரியாதவன் பகவான். அப்ப அவன் மேல பாசம் வச்சுட்டா கவலை வருமா? வராதா? வராது. இதை புரிஞ்சுக்கிட்டா மாயை நம்மளை விட்டு கலண்டுருச்சுன்னு அர்த்தம். என்னைக்கு இதை பிரிஞ்சுக்கிறோமோ அப்போ நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. இந்த உடம்பு மாயை. பகவான் ராமகிருஷ்ணருக்கு கழுத்தில் கேன்சர் வந்துச்சு, கவலைப்படவே இல்லை. ஏன்? இது மாயை. திஸ் இஸ் நாட் மை பாடி, திஸ் இஸ் பாடி. அவ்வளவுதான். முடிச்சிடுறேன். சதாசிவ பிரம்மேந்திரால்னு ஒரு பரமஞானி. இந்த கரூருக்கு பக்கம் நெரூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே போய் அந்த சமாதியில் உட்காருங்க, அவர் பேசுவார். இறந்ததுக்கு அப்புறம் சிருங்கேரி பீடாதிபதியோட
பேசினவர் அந்த சதாசிவ பிரம்மேந்திராள். தெருவில் நடந்து போறார். உடம்புல எந்த ஆடையும் கிடையாது. திக்கு அம்பரர், திசைகளையே தன்னுடைய ஆடையாக்கி கொண்டவர். முஸ்லிம் தெருவுக்குள்ள போறார். கோஷாஸ்திரிகள் உள்ள பகுதியில் ஒரு முஸ்லிம் பெரியவர் வந்தார். சாமி, இங்கே போகக்கூடாது, வேண்டாம் வேண்டாம். இது தன்னை மறந்து போயிட்டு இருக்கு. சித்தம் போக்கு சிவம் போக்கு எல்லாம் கடவுளோட இப்படி பேசிக்கிட்டே போனால் நம்ம பேசுறது கேட்காது. முஸ்லிம் பெரியவர் சொன்னார், இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா வெட்டிடுவேன்னார். அதுவும் கேட்கல. நடந்து போனார். கையில் அரிவாளை கொண்டு வந்தார். வலது கையை வெட்டி விட்டார். கீழே விழுந்துருச்சு. அதுவும் தெரியலை. சார், நல்லா ரீல் விடுறீங்களே, கையை வெட்டினாராம், அது தெரியலையா? நினைக்கிறீங்களா இல்லையா? நினைக்கிறீங்கல்ல. ஒன்று சொல்கிறேன். அந்த காலத்தில் நான் ரிட்டையர் ஆகிற போது எனக்கு சம்பளம் 25,000 கொடுத்தாங்க. காலேஜ் ப்ரொஃபஸர். இன்னைக்கு பென்ஷனே அது மாதிரி 4 பங்கு வருது. மதிப்பு கிடையாது. அன்னைக்கு இந்த 25,000 இந்த பிடிச்சதெல்லாம் போக ஏதோ ஒரு 17-18 ரூபா கிடைச்சிது. இந்த சைடில் ஜிப்பாக போட்டிருப்பேன். இந்த சைடு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு பஸ்ஸில் வந்தேன். ஒருத்தன் பார்த்து விட்டான். நல்ல கனமாக இருக்குது. 1ஆம் தேதி வேற. இந்த சம்பளக்காரன்லாம் நல்லா இருக்கிற வாரம் முதல் வாரம். அதுக்கு பேர் கோல்டன் வீக். அடுத்த வாரம் சில்வர் வீக். கொஞ்சம் பார்த்து செலவழிப்பேன். 3ஆவது வாரம் காப்பர் வீக். ரொம்ப யோசிப்பேன். 4ஆவது வாரம் பாப்பர் வீக். யார்கிட்டையாவது போய் நிற்பேன். சம்பளக்காரனுக்கு தினம் கொடுத்தேன். கையில் பணம். பின்னால் ஒருத்தன் பார்த்து விட்டான். கத்திரிக்கோள் அப்படியே போட்டான். பையோடு எடுத்துக்கிட்டான். தெரியலையே. ஆரிய பவானுக்கு போனேன். ஸ்வீட்டு வாங்கினேன். பணம் கொடுக்கணும். பைக்குள்ள கையை விட்டேன். கைதான் வருது, பைய காணா. ஐயா, புரியுதா? உடம்புங்கிற சட்டையில் கையுங்கிற பை போனது சதாசிவ பிரம்மேந்திராளுக்கு தெரியலை. இந்த சட்டையில் பை போனது எனக்கு தெரியலை. ஏன்னா எனக்கு இது சட்டை, அவருக்கு இதுவே சட்டை. இன்னும் புரிகிறாப்புல சொல்லவா? கையில் ரமணருக்கு புத்துக்கட்டி வந்தது, கேன்சர். டாக்டர் வந்தார், ஆப்ரேஷன் பண்ணிக்க. ஊசியில் ஒன்று வேணாம் பற்றி. இங்கே பேசிக்கிட்டு இருக்கார், அங்கே ஆப்ரேஷன் நடக்குது. எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ஆப்ரேஷனை பார்த்தாலே மயக்கம் வருது. எடுத்த என் கையில் சிவலிங்கம் முளைச்சிருக்குன்னார். உடம்பு சட்டை, உடம்பு மாயை, உடம்பு நானுன்னு நினப்பு வந்தா ஊசி குத்துனா கூட வலிக்கும். உடம்பு மாயைங்கிற பக்குவம் வந்துட்டா கையை வெட்டினாலும் தெரியாது, கையில் ஆப்ரேஷன் பண்ணாலும் தெரியாது. முஸ்லிம் பெரியவர் பார்த்தார், என்னடா கையை வெட்டினதுக்கு அப்புறம் இந்த ஞானி போறாரே, பெரிய ஆளு, விழுந்த கையை தூக்கிக்கிட்டு அப்படி ஓடி போய் இந்த கையை அப்படி காமிச்சாரு. இவர் அப்பத்தான் பார்க்குறாரு, ஆமாம் என்னமோ விழுந்திருக்கு. பேச மாட்டார், மௌனம். ஆன்னாரு. அவர் கையை வச்சாரு, ஒட்டிக்கிச்சு, போயிட்டாரு. இந்த சதாசிவ பிரம்மேந்திராள். புரியுதா? உடம்பு நான்னு நினைக்கிற வரைக்கும் கஷ்டங்களை அனுபவிப்போம். இது மாயைங்கிற நினப்பு வந்துட்டா இந்த கவலைகள் நம்மை ஒன்றும் செய்யாது.